குருகுலம் கல்விச் சேவையினூடாக இணைந்திருக்கின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நாங்கள் இன்றைய தினம் தரம் 13க்குரிய தேர்ச்சி 12 வரையறுக்கப்பட்ட கம்பெனிகளின் கணக்கீடு என்ற பாடத்தை பற்றிய நாங்கள் இன்றைய குருகுலம் கல்வி சேவையின் கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது. பாருங்கள், வரையறுத்த கம்பெனியின் கணக்கீடு. இதில் நாங்கள் தேர்ச்சி மட்டத்தை பார்த்தோமென்றால் 12.41 இலங்கை கணக்கீடு நியமங்களுக்கு அமைய, எல்கேஎஸ்க்கு அமைய வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் நிதி கூட்டுக்களை தயாரித்தல். கணக்கு நியமங்களுக்கு அமைய வரையறுக்கப்பட்ட கம்பெனி ஒன்றின் நிதி கூட்டுக்களை தயாரிப்பர். அப்போ இந்த நிதி கூட்டுகளை நாங்கள் தயாரிக்கின்ற போது எல்கேஎஸ்க்கு அமைய நாங்கள் நிதி கூட்டுகளை தயாரிக்கிறோம்னு சொல்லி நாங்கள் அதை பற்றிய விளக்கங்களை நாங்கள் கடந்த வகுப்புகளில் பார்த்துருந்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த நிதி கூட்டுகளின் மாதிரியை நாங்கள் பார்த்து அதற்கு அடுத்ததாக அந்த நிதி கூட்டுகளில் காணப்படுகின்ற சில முக்கியமான செம்மையாக்கல்கள், சீராக்கங்கள். ஒரு கம்பெனியின் நிதி கூட்டு நாங்கள் தயாரிக்கின்ற போது நாங்கள் அங்கே காணப்படுகின்ற சில முக்கியமான சீராக்கங்களை பற்றி நாங்கள் தனித்தனியாக இங்கே நோக்கி கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் கடந்த வகுப்பில் கம்பெனி கொண்டின்ற வருமான வரி, இப்போ நாங்கள் பங்குடம தனி வியாபாரம் படிக்கின்ற போதும் செம்மையாக்கல் சீராக்கங்களை பார்த்துருப்போம். அதே சீராக்கங்கள் எங்களுக்கு கம்பெனி நிதிக்கூட்டுகள் நாங்கள் தயாரிக்கின்ற போதும் அதே சீராக்கங்களை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சீராக்கங்கள் கம்பெனி முடிவு கணக்கிலும் வரும். அதே நேரத்தில் கம்பெனிக்கண்டு சில சீராக்கங்கள், முக்கியமான சீராக்கங்கள் எங்களுக்கு கம்பெனிக்கண்டு நாங்கள் கம்பெனி கணக்கில் படிக்கின்ற போது பார்க்க வேண்டிய சில சீராக்கங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அப்போ மாணவராகிய நீங்கள் இந்த சீராக்கங்களை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டால்தான் நாங்கள் கம்பெனியின் நிதிக்கூட்டுகள் நாங்கள் தயாரிக்கின்ற போது இலகுவாக எங்களுக்கு கணக்கீடுகளை நாங்கள் தயாரிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அந்த முடிவு கணக்கை நாங்கள் இலவாக தயாரிக்கணும்னு சொன்னால் முதல்ல நாங்கள் இந்த சீராக்கங்கள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு இந்த நிதிக்கூட்டுகள் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம்ன்றதை நாங்கள் இலகுவாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ இதில் முக்கியமான கம்பெனிக்குரிய சீராக்கங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் ஒவ்வொரு வகுப்பில் ஒரு கற்றல் செயற்பாடு நாங்கள் அதில் பற்றிய விளக்கத்தோடு நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். கம்பெனி ஒன்றின் வருமான வரியை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்துருந்தோம். இன்று நாங்கள் கம்பெனிக்குரிய மீள் மதிப்பீடுகளை பற்றி நாங்கள் இன்று பார்க்க போகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே பாருங்கள், ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்களுக்கான மீள் மதிப்பீடு செய்தல். அப்போ இது கம்பெனி முடிவு கணக்கில் பொறுத்த வரைக்கும், நிதிக்கூட்டுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்மையாக்கில் எங்களுக்கு வருகின்ற ஒரு விடயம். ஏலெவல் மாணவருக்கு இதை பற்றிய ஒரு பூரணமான விளக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏன்னா இதை பற்றிய பல்வேறு வகையான செம்மையாக்கல்கள் இதில் எங்களுக்கு வருகின்றது. அப்போ இதை நாங்கள் கணக்கில் நாங்கள் கொண்டே பதிவு செய்கின்ற போது, நிதிக்கூட்டுகளை நாங்கள் இதை விட பதிவு செய்கின்ற போது எவ்வாறு இவை வெளிப்படுத்தப்படுகின்றதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் பார்ப்போம். அப்போ நுணுக்கமாக ஒவ்வொரு விடயங்களாக எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது, மீள் மதிப்பீடு எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றதை பற்றி நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், ஆதனம், பொறி மற்றும் உபகரணங்களுக்கான மீள் மதிப்பீடு செய்தல். இந்த ஆதனம், பொறி, உபகரணங்கள், நடைமுறை எல்லா சொத்துக்கள், இவற்றை நாங்கள் கொள்வனவு செய்கின்ற போது நாங்கள் கிரிய பெறுமதிகளில் காட்டுவோம். அந்த கொள்வனவு செய்யப்பட்ட பெறுமதியை நாங்கள் ஒரு நிதியாண்டை நாங்கள் நிதிக்கூட்டுகள் தயாரிக்கின்ற போது தற்போதைய விலைக்கு நாங்கள் அதை மதிப்பீடு செய்து எழுதுவதை நாங்கள் மீள் மதிப்பீடுன்னு சொல்கிறோம். அப்போ நாங்கள் ஒருக்கா மீள் மதிப்பீடு செய்வோம். இப்போ இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு தடவை நாங்கள் என்ன செய்வோம்னா அந்த நிதியாண்டில் அந்த ஆதனம், பொறி, உபகரணங்கள்ன்ற பெறுமதிக்கு நாங்கள் அதை மதிப்பீடு செய்து எழுதுவோம். அப்போ காலத்துக்கு காலம் அதன் பெறுமதிகளில் மாற்றம் ஏற்படுகின்ற போது ஒரு நியாயமான அடிப்படையில் ஒரு நியாயமான பெறுமதியில் நாங்கள் அதை வெளிப்படுத்தி காட்டுவோம். அப்படி வெளிப்படுத்தி காட்டுகின்ற போது எங்களுக்கு அந்த சொத்துக்களில் பெறுமதி அதிகரிப்பும் ஏற்படலாம், அதில் குறைவும் ஏற்படலாம். அப்படி அதிகரிப்பு ஏற்படும் சொன்னால் அதை நாங்கள் மீள் மதிப்பீட்டு மிக என்று சொல்லுவோம். அதில் குறைவுகள் ஏற்படும் என்று சொன்னால் அதை நாங்கள் மீள் மதிப்பு குறைவு என்று சொல்லி நாங்கள் அதை அழைப்போம். அப்போ இந்த மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது கணக்கேடுகள், கம்பெனி நிதி கூட்டுகளில் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட போகின்றது, எவ்வாறு நாங்கள் வெளிப்படுத்தி காட்டலாம் என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். அப்போ இந்த விடயங்கள் நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு விடயங்களும் அதில் ஒரு நுணுக்கமான பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு செம்மையாக்களூடாக நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம். பாருங்க, இதில் ஒரு உதாரணம் போடப்பட்டிருக்கு. கணபதி PLCயின் 31/3/2020 முடிவடைந்த ஆண்டில் பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டது. அப்போ இல்லை பாருங்க, 1/4/2019 நிறுவனத்தினர் நிதியாண்டு முடிகின்றது. எங்களுக்கு தரப்பட்டிருக்கு 31/3/2020. 1/4/2019 காணியின் கிரியத்தில் காணி தரப்பட்டிருக்கு எங்களுக்கு 8 லட்சம் ரூபாய்.
அப்போ காணியின் கிரியம் தரப்பட்டிருக்கு 8 லட்சம் ரூபா. இனி பார்ப்போம் இந்த காணியை நாங்கள் எவ்வாறு மீள் மதிப்பீடு செய்கிறோம் என்று. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மேலிக தகவல் தரப்பட்டிருக்கு. காணி 31/3/2020 நிதியாண்டு இறுதியில் 31/3/2020 ரூபா 10 லட்சமாக 8 லட்சம் ரூபா அப்புறமா காணியை நாங்கள் இங்கே 10 லட்சமாக முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. அப்போ காணியை நாங்கள் கொள்கை செய்து அதன் கிரியத்தில் இருந்து நாங்கள் முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்றோம். 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் ரூபா 6 லட்சம் ரூபா. வரிக்கு பின்னரான லாபம் வரிக்கு பின் எங்களுக்கு லாபம் இதில் தரப்பட்டிருக்கு. அதங்கள் நிதிக்கூட்டில் வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக வேண்டப்படுவது மேற்படி நடவடிக்கைக்கான 31/3/2020 முடிவடைந்த நிதியாண்டில் வெளிப்படுத்துக. நிதிக்கூட்டுகள் இந்த தகவல் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட போன்றதை பற்றி நான் பார்ப்போம். அப்போ இது எங்களுக்கு ஒரு கம்பெனியின் நிதிக்கூட்டுகளில் ஒரு செம்மையாக்களாக தரப்பட்டிருக்கு. பாருங்கப்படியே நாங்கள் காணி பார்த்து நாங்கள் அங்கே தரப்பட்டிருக்கு 8 லட்சம் ரூபா பெறுமதியான காணி கிரியத்தில் தரப்பட்டிருக்கு. அந்த காணி 31/3/2020 நிதியாண்டு இறுதியில் 10 லட்சமாக முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்யப்படுகின்றது. அதாவது காணி 8 லட்சம் ரூபா பெறுமதியான காணியை நாங்கள் 10 லட்சமாக முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ கிரியத்திலிருந்து தற்போதைய பெறுமதிக்கு நாங்கள் மதிப்பீடு செய்து எழுதுகிறோம். எவ்வளோன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபா மதிப்பீடு செய்து எழுதுகிறோம். ஏன்னா நாங்கள் இங்கே 2 லட்சம் ரூபா கூடவாக நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். இதை நாங்கள் நிதிக்கூட்டுகள் எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டோம்னு. அப்போ நாங்கள் ஆதனம் பொறி உபகரணங்களுக்கு ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கான குறிப்பு நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம். அந்த குறிப்புக்கான போப்பை நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். பாருங்க இதில் நான் காணியை மட்டும் இதில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறேன். அவள் குறிப்பு ஆதனம் பொறி மற்றும் உபகரணம். அதில் பார்த்தீங்கன்னா 1/4/2019 மீதி ஆரம்பத்தில் எல்லாம் காணியின் மீதி கிரியம் தரப்பட்டிருக்கு. எவ்வளோ மீதி இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு 8 லட்சம் ரூபா மீதி தரப்பட்டிருக்கு. அப்போ நிதியாண்டு இறுதியில் 31/3/2020 காணி நாங்கள் மீள் மதிப்பீடு செய்த நாங்கள் 10 லட்சமாக நாங்கள் மீள் மதிப்பீடு செய்தாங்க. அப்போ எவ்வளவு நாங்கள் கூட்டி மீள் மதிப்பீடு செய்தாங்கன்னா 2 லட்சம் ரூபா கூட்டி மீள் மதிப்பீடு செய்த நாங்கள் அதை தஞ்சு நாங்கள் காட்டியிருக்கிறோம். மீள் மதிப்பீடுன்னு சொல்லி 2 லட்சம் ரூபா காட்டியிருக்கிறோம். அப்போ இறுதியில் எங்களுக்கு மீதி 10 லட்சம் ரூபா இருக்கும். நாங்கள் நிதியாண்டு இறுதியில் 10 லட்சமாக காணியை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்தாங்க. அப்போ இதை பார்த்தீங்கன்னா மீள் மதிப்பீட்டு மிக வந்து எங்களுக்கு 10 லட்சம் ரூபாவாக காணப்படும். இதுதான் நாங்கள் மீள் மதிப்பீடு செய்யப்பட்ட பெறுமதி. அப்போ இந்த 2 லட்சம் ரூபா கொண்டே நாங்கள் எங்கே காட்டணும்னு சொன்னால் பாருங்கள் லாப நட்ட மற்றும் முட்டடக்க வருமான கூடில் எங்களுக்கு வருடத்துக்கான லாபம் தரப்பட்டிருக்கு. வரிக்கு பின்னரான லாபம் 6 லட்சம் ரூபா. அதில் நாங்கள் ஏனைய முட்டடக்க வருமானம் அதாவது அந்த வருடத்துக்கான லாபத்துக்கு கீழே ஏனைய முட்டடக்க வருமானம் என்ற தலையங்கத்துக்கு கீழே காணி மீள் மதிப்பீட்டு மிக 2 லட்சம் ரூபா கூட்டி நாங்கள் காணியை மீள் மதிப்பீடு செய்த நாங்கள். எனவே அந்த காணி கூட்டி மீள் மதிப்பீடு செய்தபடியால் காணி மீள் மதிப்பீட்டு மிக என்று சொல்லி நாங்கள் 2 லட்சம் ரூபாய் காட்டுவோம். அப்போ முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்த நாங்கள் 2 லட்சம் ரூபா கூட்டி மீள் மதிப்பீடு செய்திருக்கிறோம். அப்போ காணியில் ஒரு மிகை ஒன்று ஏற்படும். அந்த மிகையை கொண்டு வந்து நாங்கள் காணி மீள் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி 2 லட்சம் ரூபா காட்டுவோம். 2ஐயும் கூட்டி கீழே மொத்த முட்டடக்க வருமானம்னு சொல்லி நாங்கள் காட்டியிருக்கிறோம். அந்த மொத்த முட்டடக்க வருமானம் தான் எங்களுக்கு உரிமை மாற்ற கூட்டுக்கு மாத்திர விடயமாக இருக்கும். அப்போ அந்த காணியை நாங்கள் முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்திருக்கிறோம். அந்த மீள் மதிப்பீடு செய்ய 2 லட்சம் ரூபா கூட்டி நாங்கள் மீள் மதிப்பீடு செய்திருக்கிறோம். அதை நாங்கள் மீள் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி அழைப்போம். அந்த மீள் மதிப்பீட்டு மிகையை நாங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தி காட்டுவோம். அப்போ ஆதனம் பொறி உபகரணத்துக்கான குறிப்பிலே நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம். அதை கொண்டு லாப நட்ட மற்றும் முட்டடக்க வருமான கூடலை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம். மற்றபடியாக கவனிங்கள் இதில் நாங்கள் இப்போ நாங்கள் குறிப்புகள் இதை மாதிரி வெளிப்படுத்தி காட்டுறோம். இதுக்கான சட்டப்பதிவை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். எங்களுக்கு சில இடங்களில் பார்ட் 1 வினாக்களில் பகுதி 1 வருகின்ற வினாக்களில் சட்டப்பதிவுகளும் எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் அதையும் விளங்கி கொண்டால் இலவா உங்களுக்கு கணக்கு புரியக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்க அப்படியே காணியில் வந்து நாங்கள் 2 லட்சம் ரூபா கூட்டி விலை மதிக்கிறோம். எனவே நாங்கள் இதுக்கு சட்டப்பதிவு எழுதினோம்னு சொன்னால் காணி கணக்கில் கொண்டு நாங்கள் வரவில் பதிவோம். ஏன் காணியின் பெறுமதி அதிகரிக்கும். காணி கணக்கு வரவு அதாவது உரிய சொத்து கணக்கில் நாங்கள் வரவில் பதிகிறோம். எவ்வளவு நாங்கள் கூட்டி விலை மதிக்கிறோம்னு சொன்னால் 2 லட்சம் ரூபா கூட்டி விலை மதிக்கிறோம். அப்போ அந்த மீள் மதிப்பிட்டு மிகைக்குரிய பதிவு நாங்கள் கொடுத்தோம்னா காணி கணக்கு வரவு 2 லட்சம் ரூபா. எங்கொண்டே நாங்கள் செலவைப்போம் என்றால் மீள் மதிப்பிட்டு ஒதுக்க கணக்கு அது மிகண்டபடியாக நாங்கள் கொண்டே எங்கே செலவில் பதிகிறோம்னு சொன்னால் மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில் கொண்டே நாங்கள் செலவில் பதிவோம் 2 லட்சம் ரூபா. அப்போ காணி கொண்டு நாங்கள் முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபா மிகை ஒன்று ஏற்படுது. அந்த மிகையை நாங்கள் இந்த அடிப்படையில் குறிப்புகளையும் எங்களுடைய நிதி கூட்டுகளை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம். அதே நேரத்தில் நாங்கள் சட்டப்பதிவையும் பார்த்தோம்னு சொன்னால்
இது நாங்கள் வீழ் மதிப்பீடு செய்கிற காணி. எனவே காணி கணக்கு வரவு வீழ் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிகிறோம். காணி வீழ் மதிப்பீட்டு மிகுன்றபடியாக நாங்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்வோம். அப்போ இதுவரை நாங்கள் விளங்கி வச்சிருக்கணும், சட்டப்பதிவுகளும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கணக்குகளும் என்ன மாதிரி வெளிப்படுத்துன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. இனி அடுத்த விடயத்துக்கு போவோம். பாருங்க, விடையில் இன்னொரு உதாரணம் தரப்பட்டிருக்கு. உதாரணம் 2. அம்பாள் PLCயின் 31/3/2020 முடிவடைந்த ஆண்டில் பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கு. இங்கேயும் பாருங்க, விடையில் 1/4/2019 காணி கிரியத்தில் 7,50,000 தரப்பட்டிருக்கு. அப்போ காணின்ற பொறுமதி 7,50,000 தரப்பட்டிருக்கு. கிரியத்தில் 7,50,000 ரூபா. இப்போ இதை நாங்கள் பார்ப்போம் என்ன செய்கிறோம் என்றால், மேலிக தகவல்களை தரப்பட்டிருக்கு. அதாவது நிதியாண்டு இறுதியில் காணி 31/3/2020 முதல் தடவையாக 7 லட்சமாக நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். முதல் தடவையாக நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். 7 லட்சம் ரூபாக நாங்கள் மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. இதையும் பாருங்கள், அதே மாதிரி தான் கேள்வி எங்களுக்கு அந்த நிதியாண்டு இறுதியில் 31/3/2020 முடிவடைந்த நிதியாண்டு இறுதியில் நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். அதாங்கிற நிதி கூட்டுகளில் நீங்கள் தயாரிக்கின்ற போது இந்த செம்மையாக்களை நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்தி காட்டுறதை பற்றி பார்ப்போம். அவ்வாறுங்க நாங்கள் அந்த முதல் கணக்கில் பார்த்தோம், ஒரு காணி எங்களுக்கு 2 லட்சம் ரூபா இருந்தது. அதை நாங்கள் 10 லட்சம் ரூபா முள் மதிப்பீடு செய்து நாங்கள் அப்போ 2 லட்சம் ரூபா கூட்டி முள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ அங்கே ஒரு மிகை ஒன்று ஏற்பட்டது. அந்த மிகையை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டினாங்க. இங்கே உங்களுக்கு கணக்கு தரப்பட்டிருக்கு பிள்ளைகள் பாருங்கள், காணியின் கிரியம் 7,50,000 ரூபா இருக்குது. அந்த காணியை நாங்கள் 7 லட்சம் ரூபாக நாங்கள் மீளம் விலை மதிக்கிறோம். அப்போ 7 லட்சம் ரூபா நாங்கள் மீளம் விலை மதிக்கிறோம்னு சொன்னால் 50,000 ரூபா குறைச்சி நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ இந்த மீள் மதிப்பீட்டு குறை, அதாவது நாங்கள் குறைச்சி மீள் மதிப்பீடு செய்கிறோம். இது எவ்வாறு எங்கள்கிட்ட குறிப்புகளில் அதங்கள்ட நிதி கூட்டுகளில் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட போன்று பார்ப்போம். பார்த்தோம்னால் பாருங்க பிள்ளைகள், ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களுக்கான குறிப்பொன்று இங்கே தரப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் காணப்படுகின்ற காணியின் மீதி 1/4/2019 மீதி இருக்கங்களுக்கு உள்ள பாருங்கள் 7,50,000 ரூபா ஆரம்பத்தில் இருந்த காணியின் மீதி. பாருங்கள், மீள் மதிப்பீடு எவ்வளோன்னு சொன்னால் 50,000 போட்டு பிரேக்கெட் பண்ணிக்கிறோம். ஏன்னு சொன்னால் 31/3/2020 நிதியாண்டு இறுதியில் நாங்கள் காணியை மீள் மதிப்பீடு செய்த நாங்கள் 7 லட்சம் ரூபாக நாங்கள் மீள் மதிப்பீடு செய்தாங்க. அப்போ 7 லட்சம் ரூபா மீள் மதிப்பீடு செய்கிறோம்னா காணியின் பொறுமதி நாங்கள் 50 ரூபா குறைத்து மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ 7,50,000 ரூபா கிரியமான காணி இருக்குது. அதை நாங்கள் தற்போது 7 லட்சமாக நாங்கள் ஒரு நியாயமான பொறுமதியில் மதிப்பீடு செய்கிறோம். அவங்களுக்கு காணியின் பொறுமதி 50,000 ரூபா குறையுது. அதான் மீள் மதிப்பு 2 போட்டு நாங்கள் 50,000 ரூபா பிரேக்கெட் பண்ணியிருக்கிறோம். அப்போ அந்த மீள் மதிப்பீடு 50,000 ரூபா பிரேக்கெட் பண்ணியிருக்கு. அது எங்களுக்கு மீள் மதிப்பீட்டு குறை. ஏன்னு சொன்னால் நாங்கள் காணியை குறைத்து மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ அது உங்களுக்கு ஒரு நட்டம். அதான் பாருங்க பிள்ளைகள் கொண்டு வந்து ஏனைய செலவு, அதாவது நாங்கள் செய்கைக்குள்ள ஏனைய செலவு வெளிப்படுத்தி காட்டுவோம். அந்த ஏனைய செலவு நாங்கள் காட்டியிருக்கிறோம். காணி மீள் மதிப்பீட்டு நட்டம்னு சொல்லி நாங்கள் காட்டியிருக்கிறோம் 50,000 ரூபா. அப்போ காணியை நாங்கள் குறைச்சி மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ அந்த குறைச்சி மீள் மதிப்பீடு செய்து எங்களுக்கு அதில் பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டால் அதை நாங்கள் ஏனைய செலவுக்குள்ள காணி மீள் மதிப்பீட்டு நட்டமாக வெளிப்படுத்தி காட்டுவோம். அது நாங்கள் செய்கையில் எழுதி அதை நான் கொண்டே எங்கள்ட நிதி கூட்டுகளில், அதாவது வருமான கூட்டில் கொண்டே நாங்கள் வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். அது நாங்கள் ஏற்கனவே போமெட் பார்க்க பார்த்து நாங்கள். அப்போ இந்த அடிப்படையில் பிள்ளைகள் பாருங்கள், நாங்கள் அங்கே மிக ஒன்று பார்த்தனால் இதில் பற்றாக்குறை ஒன்று பார்க்குறோம். பற்றாக்குறை இந்த அடிப்படையில் வெளிப்படுத்துகிறோம். இது முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்கின்ற போது நாங்கள் கவனிக்க வேணும். ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு இதில் ஒரு மற்ற விடயங்களும் இருக்கின்ற போது சில கணக்கில் மாற்றம் ஏற்படும். இதை நாங்கள் பார்க்கணும். முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்ய எங்களுக்கு பற்றாக்குறை வருகின்ற போது இவ்வாறு வெளிப்படுத்தி காட்ட வேண்டியாக இருக்கும். இதுக்குரிய சட்டப்பதிவை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். அப்போ காணியின் பொறுமதி நாங்கள் குறைச்சி மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ இந்த காணியின் பொறுமதி நாங்கள் குறைச்சி மீள் மதிப்பீடு செய்கின்ற போது எங்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. இப்போ இந்த பற்றாக்குறையை நாங்கள் காட்டுகின்ற போது பாருங்கள் பிள்ளைகள், ஏனைய செலவுகளை உணர்ந்தால் நாங்கள் நட்டமாக காட்டுறோம். எனவே லாபட்ட கணக்கில் நாங்கள் அதை வரவில் பதிவோம். பாருங்கள், இதுக்கு நாங்கள் சட்டப்பதிவு கொடுத்தோம்னு சொன்னால் லாப நட்ட கணக்கு வரவு. காணியை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்ய ஏற்படுகின்ற இந்த பற்றாக்குறையை நாங்கள் பதிகின்ற போது லாபட்ட கணக்கு வரவு 50,000 ரூபா. எங்கே செலவைப்போம்னு சொன்னால் காணி கணக்கில் கொண்டே நாங்கள் செலவில் பதிவோம் 50,000 ரூபா. காணியின் பெறுமதி குறைவடைகிறபடியாக காணி கணக்கில் நாங்கள் செலவில் பதிஞ்சு காட்டுவோம். அவர்கள் லாபட்ட கணக்கு வரவு காணி கணக்கில் கொண்டே நாங்கள் செலவில் பதிவோம். இது எங்களுக்கு இரட்டப்பதிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகை ஏற்படுகின்ற போது நாங்கள் அதுக்குரிய இரட்டப்பதிவு பார்த்தோம். இப்போ பற்றாக்குறை ஏற்படுகின்ற போது இந்த அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இது காணி ஒன்றை நாங்கள் கூட்டி விலை மதிச்சினாங்கள், அதே மாதிரி குறைச்சி விலை மதிச்சினாங்கள். அது இரண்டும் சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு இந்த கணக்குகளையும் செய்து காட்டியிருக்கிறேன். அதை பற்றிய விளக்கம் உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம்.
அடுத்த விடத்தை பாருங்க பிள்ளைகள் இன்னொரு படியாக தரப்பட்டிருக்கு. உதாரணம் 2 உண்டு. வாணி PLCN 31/3/2020 முடிவடைந்த ஆண்டில் பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டது. 1/4/2019 மீதிகள். கட்டிடம் கிரியத்தில் 7 லட்சம் ரூபா. எங்களுக்கு கட்டடத்தின் கிரியம் தந்திரப்பட்டிருக்கு. 7 லட்சம் ரூபா தரப்பட்டிருக்கு கட்டணம். அதே இடத்துல பாருங்க பிள்ளைகள் 1/4/2019 ஆரம்பத்தில் கட்டிட திரண்ட பெருமான தேவு 1 லட்சம் ரூபா. அப்போ நாங்கள் முதல் காணியை பற்றி பார்க்க அங்கே நாங்கள் பெருமான தேவை பற்றி நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடையில் ஏண்டா காணிக்கு நாங்கள் பெருமாதை செய்கிறதில்ல. அப்போ காணிக்கு நாங்கள் பெருமாதை செய்யாதபடியால் காணியங்களை கிரியம் இருந்தது. நாங்கள் அதை முழு மதிப்பீடு செய்கிறாங்க. இப்போ கட்டிடங்கள் அதே மாதிரி தளவாடங்கள் மோட்டார் வாகனம் பெறுகின்ற போது அங்கே திரண்ட பெருமான தேவம் தரப்பட்டிருக்கு. அப்போ திரண்ட பெருமான தேவம் பெறுகின்ற போது நாங்கள் சொத்துக்களை முழு மதிப்பீடு செய்ய அதை நாங்கள் எவ்வாறு முழு மதிப்பீடு செய்ய வேணும், எவ்வாறு நாங்கள் கணக்கில் பதிவு செய்ய வேணும்ன்றதை பற்றி நாங்கள் இந்த கணக்கினூடாக பார்ப்போம். பாருங்கள் ஆரம்பத்தில் நிதியாண்டு 31/3/2020 முடிகிறது. நிதியாண்டு ஆரம்பத்தில் எங்களுக்கு கட்டடத்தின் கிரியம் தரப்பட்டிருக்கு. திரண்ட பெருமானத்தையும் தரப்பட்டிருக்கு. இப்போ இந்த கட்டடத்தை நாங்கள் எவ்வளவு தொகையாக நாங்கள் முழு மதிப்பீடு செய்ய வேண்டும். அப்போ இந்த பாருங்க அப்படியே மேலதிக தகவல். கட்டடத்துக்கான இவ்வளவு தேவை ரூபா 50,000 ரூபா. கட்டடத்தின் நடப்பாண்டுக்கான தேவை நிகழாண்டுக்கான தேவை தரப்பட்டிருக்கு 50,000 ரூபா. 31/3/2020 ரூபா 6,20,000 ஆக முதல் தடவையாக. அப்போ நாங்கள் இந்த கட்டத்தை முழு மதிப்பீடு செய்கிறோம். எவ்வளோ ஆண்டு முழு மதிப்பீடு செய்கிறோம்னு சொன்னால் 6,20,000 ரூபாக நாங்கள் முழு மதிப்பீடு செய்கிறோம். முதல் தடவையாக நாங்கள் அதை முழு மதிப்பீடு செய்கிறோம். 31/3/2020 முடிவடைந்த படத்துக்கான லாபம் 4 லட்சம் தரப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு ஒரு தரவாக தரப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் கட்டத்தை முழு மதிப்பீடு செய்கிறத பற்றி தான் இங்கே பார்க்குறோம். பாருங்க பிள்ளைகள் கட்டத்துக்கு கேட்க நாங்கள் ஆரம்பத்தில் திரண்ட பெருமானத்தை தரப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இவ்விடத்துக்கான தேவும் 50,000 ரூபா தரப்பட்டு கட்டுறதுக்கு. அதே நேரத்தில் 31/3/2020 கட்டிடத்தை நாங்கள் 6,20,000 முழு மதிப்பீடு செய்கிறோம். அப்போ அங்கே கிரியம் இருக்குது, ஆரம்பத்தில் திரண்ட பெருமான தேவை இருக்குது, அதே நேரத்தில் நடப்பாண்டு பெருமானத்தை தரப்பட்டிருக்கு. கட்டத்தை நாங்கள் 6,20,000 முழு மதிப்பீடு செய்கிறோம். அப்போ இவ்வளோ தரவை நாங்கள் எவ்வாறு குறிப்பிலையும் நிதிக்கூட்டிலையும் வெளிப்படுத்துன்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ இந்த பார்த்தோம்னா பிள்ளைகள் மேற்படி நடவடிக்கைக்கான 31/3/2020 முடிவடைந்த நிதியாண்டில் வெளிப்படுத்துக. அதாவது நாங்கள் நிதிக்கூட்டுகளில் எவ்வாறு வெளிப்படுத்த போகிறோம்ன்றதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அதான் உங்களுக்கு இங்கே கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. அதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்க குறிப்பு ஆதனம் பொறி உபகரணங்களுக்கான ஆரம்பத்தில் கட்டத்தின் மீதி எங்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் கட்டத்தின் மீதி தரப்பட்டது. அங்கே கட்டத்தின் மீதி தரப்பட்டிருக்கு. எவ்வளோ தரப்பட்டிருக்குன்னு சொன்னால் 7 லட்சம் ரூபா தரப்பட்டிருக்கு கட்டத்தின் ஆரம்ப மீதி. அதே இதில் வீழ் மதிப்பீட்டுக்காக அகற்றிய தேவு. அப்போ பாருங்கள் இங்கே ஆரம்பத்தில் கட்டத்தின் மீதி இருக்குது 7 லட்சம் ரூபா. அதே மாதிரி பாருங்கள் திரண்ட பெருமான தேவு ஆரம்பத்தில் முதல்ல ஆரம்ப மீதியெல்லாம் நாங்கள் பதிவோம். அப்போங்கிட்ட ஆதனம் உபகரண கூட்டில் நாங்கள் முதல்ல என்ன செய்கிறோம்னு சொன்னால் ஆரம்ப மீதிகளை நாங்கள் பதிவு செய்வோம். ஒன்றே கிரியத்தை பதிவு செய்கிறோம். அடுத்த திரண்ட பெருமான தேவை நாங்கள் ஆரம்ப மீதியை பதிவு செய்கிறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடப்பாண்டுக்கான தேவை நிகழாண்டுக்கான தேவை தரப்பட்டது. அப்போ இவ்விடத்துக்கான பெருமான தேவை தரப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 ரூபா. அதை நாங்கள் பதிவு செய்வோம். இவ்விடத்துக்கான பெருமான தேவை 50,000 தரப்பட்டிருக்கு. அதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அப்போ இவ்வாண்டு நிதியாண்டு இறுதியில் தான் நாங்கள் கட்டத்தை முழு மதிப்பீடு செய்கிறோம். 6,20,000 முழு மதிப்பீடு செய்கிறோம். அப்போ நாங்கள் நிறுவனத்தில் இறுதியில் நாங்கள் முழு மதிப்பீடு செய்கின்ற போது அந்த பெருமான தேவை நாங்கள் வெளியேற்ற வேணும். அதான் முழு மதிப்பீட்டுக்கான அகற்றிய தேவைன்னு சொல்லி நாங்கள் 1,50,000 நாங்கள் மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த பெருமான தேவை நாங்கள் கட்டுற கணக்குக்கு மாற்ற போகிறோம். ஏன் கட்டுறதை நாங்கள் முழு மதிப்பீடு செய்கிறோம். முழு மதிப்பீடு செய்கின்ற போது முழு மதிப்பீடு செய்கிற தினத்தில் இதுவரைக்கும் இருக்கிற பெருமான தேவை நாங்கள் அந்த கட்டுற கணக்குக்கு மாற்றுவோம். அல்ல கட்டுறதுலேருந்து நாங்கள் கட்டுற பெருமானத்தை ஏற்பாடுலேருந்து நாங்கள் வெளியேற்றுகிறோம். வெளியேற்றத்துக்காக நாங்கள் அகற்றிய முழு மதிப்பீட்டுக்காக அகற்றிய தேவைன்னு சொல்லி 1,50,000 போட்டு நாங்கள் பிரேக்கர் பண்ணி காட்டுறோம். அப்போ இந்த அடிப்படை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டவனும் கவனிக்கணும் பிள்ளைகள் பாருங்கள். ஆரம்பத்தில் எங்களுக்கு 1 லட்சம் ரூபா மீதி இருந்தது. இந்த நடப்பாண்டுக்கான தேவை 50,000 தரப்பட்டிருந்தது. அப்போ நாங்கள் ஆரம்ப மீதியை போகிறோம், நடப்பாண்டு தேவை காட்டுறோம். நிதியாண்டு இறுதியில் நாங்கள் முழு மதிப்பீடு செய்கிறோம். அப்போ 2 தேவையும் கூட்டி நாங்கள் வெளியேற்றுவோம். சரி அங்கே நாங்கள் ஆரம்ப மீதியை மட்டும் வெளியேற்றி இப்போ இந்த நிகழாண்டு தேவை காட்டுவோம். அதை நாங்கள் டேட்டா கவனிக்கணும். எப்போ நாங்கள் முழு மதிப்பீடு செய்கிறோம்னு பார்ப்போம். இது நிதியாண்டு இறுதியில் நாங்கள் முழு மதிப்பீடு செய்கிறோம். அப்போ நிதியாண்டு இறுதியில் முழு மதிப்பீடு செய்கிறபடியால் ஆறாம் மீதியோட நிகழாண்டு தேவையும் போட்டு 2ஐயும் கூட்டி வெளியேற்றோம். அதை நாங்கள் அங்கே கொண்டே காட்டுற முடியாது பாருங்கள். அகற்றிய தேவைன்னு சொல்லி நாங்கள் 1,50,000 நாங்கள் சொத்துல கிரியத்திலிருந்து நாங்கள் பிரேக்கர் பண்ணி காட்டுறோம். மீள் மதிப்பீட்டுக்காக அகற்றிய தேவை, மீள் மதிப்பீட்டுக்காக அகற்றிய தேவைன்னு சொல்லி நாங்கள் 1,50,000 போட்டு பிரேக்கர் பண்ணி காட்டுறோம். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மீள் மதிப்பீடுன்னு சொல்லி நாங்கள் 70,000 காட்டியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் கவனியுங்கள்.
எங்களுக்கு ஆரம்பத்தில் கிரியம் இருந்தது 7 லட்சம் ரூபா கட்டுறதுன்ற கிரியம். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெருமானத்தேவை மீள் மதிப்பீட்டுக்கு அகற்றிய பெருமானத்தை 1,50,000 ரூபா அதை நாங்கள் சொத்து கணக்கில் கொண்டு நாங்கள் செலவில் பதிவோம். ஆனால் வழியாக சொத்துன்ற பெருமதியை நாங்கள் கொண்டு செல் மீதியை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் 1,50,000 தான் கழிச்சு பார்ப்போம். அப்போ இப்போ நாங்கள் சொத்துன்ற கொண்டு செல் மீதி எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 5,50,000 ரூபா இருக்குது. அப்போ இந்த 5,50,000 ரூபா பெறுமதியான சொத்தை தான் நாங்கள் எவ்வளோ மூல் மதிப்பீடு செய்கிறோம் என்றால் 6,20,000 ரூபாவாக நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ 7 லட்சம் ரூபா கிரியம் இருந்தது, அதில் திரண்ட வருமானத்தை அங்கே இருக்குது 1,50,000, அதை நாங்கள் வெளியேற்றி சொத்திலிருந்து கழிக்கிறோம். கழிச்சோம்ட்டு 5,50,000 ரூபா. அந்த சொத்தை தான் அந்த கட்டுறதை தான் நாங்கள் எவ்வளோ மூல் மதிப்பீடு செய்கிறோம் என்றால் 6,20,000 மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ மூல் மதிப்பீட்டு ஒதுக்கமாக நாங்கள் இங்கே காட்ட போகிறோம்லான்னு சொன்னால் 70,000 ரூபா. சரியா பிள்ளைகள்? அதான் இங்கே பாருங்கள் மூல் மதிப்பீடுன்னு சொல்லி நாங்கள் இதில் 70,000 போட்டு காட்டியிருக்கிறோம். அப்போ இந்த 70,000 எவ்வாறு வந்ததுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேணும். அந்த 70,000 நாங்கள் முதல் காணிக்கு பார்க்க எங்களுக்கு அந்த பெருமானத்தை என்ற பிரச்சனை இருக்காது. இந்த கட்டடங்கள், மோட்டார் வாகனங்கள், தளபாடங்கள், காரியாலய வாகனங்களை நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கின்ற போது அங்கே பெருமானத்தையும் நாங்கள் அங்கே கருத்தில் எடுக்க வேணும். அப்போ இந்த காலப்போது என்று பார்த்து அதுக்குரிய பெருமானத்தை நாங்கள் கருத்தில் எடுத்து தான் நாங்கள் மூல் மதிப்பீடு மிக பற்றாக்குறையை நாங்கள் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இதை கையாள வேணும். அவங்களோட சொத்து 7 லட்சம் இருந்தது, அதுக்கு பெருமானத்தை திரண்ட பெருமானத்தை 1,50,000 கழிச்சமண்டா கொண்டு செல் மீதி 5,50,000 ரூபா. எனவே அதில் மூல் மதிப்பீட்டில் மிக வரும் 70,000 ரூபா. அப்போ அந்த மிகையை நாங்கள் இவ்வாறு கணிப்பிட்டு இதில் காட்டுறோம். அப்போ இறுதியில் எங்களுக்கு மீதி வரும் 6,20,000 ரூபா. ஏன் நாங்கள் கட்டுறதை 6,20,000 மதிப்பீடு செய்து நாங்கள் அந்த மீதி தான் நாங்கள் இங்கே கொண்டு கீழே பாருங்கள் 31/3/2020 கொண்டு செல் மீதியாக 6,20,000 காட்டுறோம். ஏன் நாங்கள் பெருமானத்தை பூஜ்ஜியம் மாத்திரம் எல்லா பெருமானத்தையும் அகற்றிட்டோம். நிதியாண்டு இறுதி என்றபடியால் இதுவரைக்கும் இருக்கிற பெருமானத்தை எல்லாத்தையும் நாங்கள் சொத்துலேருந்து கழிச்சிட்டோம். அதாவது சொத்து கணக்கிலேருந்து வெளியேற்றிட்டோம். ஆனபடியால் அங்கங்களுக்கு அங்கே இருக்கிற மீது தான் அங்கே கொண்டு செல் மீதியாக வரும். இந்த சொத்து தான் அங்கங்களுக்கு நிதி இல்லாமல் கூட்டில் கொண்டே காட்டுறதா இருக்கும். மூல் மதிப்பீட்டில் மிக ஒன்று ஏற்பட்ட 70,000 ரூபா. அதை நாங்கள் இங்கே காட்டிக்கிறோம் பாருங்கள் பிள்ளைகள். லாபம் அல்லது நட்டம் மற்றும் முற்றடக்க வருமானக்குள்ள வட்டத்துக்கான லாபத்துக்குள்ள ஏனைய முற்றக்க வருமானத்துக்களை போட்டுக்கிறோம். கட்டிடம் மூல் மதிப்பீட்டு மிக என்று சொல்லி 70,000 காட்டியிருக்கு. அப்போ இந்த மிக தான் அங்கே கொண்டு காட்டப்பட்டிருக்கு. அப்போ இந்த அடிப்படை நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேணும். அந்த 4,70,000 கூட்டி 4,70,000 ரூபா வட்டத்துக்கான மொத்த முற்றக்க வருமானமாக நாங்கள் காட்டி அதை நாங்கள் அங்கே உரிமை மாற்ற கூட்டுக்கு கொண்டு போவோம். அங்கே உரிமை மாற்ற கூட்டில் கொண்டு என்ன மாதிரி வெளிப்படுத்துகிறோன்னு சொல்லி நாங்கள் உரிமை மாற்ற கூட்டு பயிற்சியில் நாங்கள் பார்த்து நாங்கள் நீங்கள் ஒரு பெரிய முடிவு கணக்கு கொண்டு செய்கின்ற போதும் அதை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்போ இது பெருமானத்தோட விஷயத்தை நாங்கள் ஒரு கணக்கு பார்த்துருக்கிறோம். சரிதானே? அப்போ இந்த விஷயத்தையும் பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போவோம். பாருங்கள் பிள்ளைகள், இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே மூல் மதிப்பீட்டு மிக பற்றாக்குறையை பற்றி விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இதில் ஒரு குறிப்பொன்று தந்திருக்கிறேன் பாருங்கள். மூல் மதிப்பீட்டு மிகை. மூல் மதிப்பீட்டு மிகையானது ஏனைய முற்றுமடங்கிய வருமானமாக வெளிப்படுத்தப்பட்டு உரிமை மாற்ற கூட்டுக்கு கொண்டு செல்லப்படும். அப்போ மூல் மதிப்பீட்டு மிகை கொண்டு வந்தால் அந்த மிக முற்றுமடங்கிய வருமானத்தில் வருமான கூட்டில் வெளிப்படுத்தி அதை நாங்கள் உரிமை மாற்ற கூட்டுக்கு கொண்டு செல்வோம். அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம். இதில் பாருங்கள், கடந்த காலத்தில் மூல் மதிப்பீட்டு குறைவு செலவாக வருமான கூட்டில் இனங்காணப்பட்டிருக்கு. இப்போ நாங்கள் பாருங்கள் பிள்ளைகள், இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோன்னா முதல் தடவை நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறத பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இப்போ இதில் நான் ஒரு விஷயம் தந்துக்கவங்களுக்கு பாருங்கள். இப்போ நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கின்ற போது கடந்த காலத்தில் மூல் மதிப்பீட்டு குறைவு மூல் மதிப்பீட்டு மிக ஒன்றங்களுக்கு வருகிறது. மூல் மதிப்பீட்டு மிக ஒன்று வருகின்ற போது இங்கே பாருங்க சொல்கிறார், கடந்த காலத்தில் மூல் மதிப்பீட்டு குறைவு செலவாக வருமான கூட்டில் இனங்காணப்பட்டிருப்பேன் அச்செலவுக்காக தற்போதைய மூல் மதிப்பீட்டு மிகை எதிரீடு செய்யப்பட வேண்டும். அப்போ ஏற்கனவே பிள்ளைகள் பாருங்கள், நாங்கள் ஒரு சொத்தை மூல் மதிப்பீடு செய்து அந்த மூல் மதிப்பீடு செய்கின்ற போது ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு அந்த பற்றாக்குறை நாங்கள் கணக்கில் அங்கே செலவாக காட்டியிருக்கிறோம். இப்போ நாங்கள் 2ஆம் தடவை மூல் மதிப்பீடு செய்கின்ற போது எங்களுக்கு மிகை ஒன்று ஏற்பட்டால் அந்த மிகையை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் பதிந்த செலவுக்கு எதிராக பதிவளிப்பு செய்ய வேண்டும். அதுதான் இங்கே நாங்கள் கூறியிருக்கிறோம். அச்செலவுக்காக தற்போதைய மூல் மதிப்பீட்டு மிகை எதிரீடு செய்யப்பட வேண்டும், அல்லாது பதிவளிக்கப்பட வேண்டும். சரிதானே? அப்போ அதை பற்றிய உதாரணங்களை தான் நாங்கள் அடுத்தடுத்ததாக பார்க்க போகிறதாக இருக்கும். அப்போ இதில் சொல்லப்பட்ட விடயம் திருப்பி சொல்கிறோம் பாருங்கள். நாங்கள் கடந்த இதில் அது ஏற்கனவே நாங்கள் ஒரு சொத்தை மூல் மதிப்பீடு செய்து எங்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டு நாங்கள் அதை செலவாக காட்டியிருக்கிறோம். திரும்ப நாங்கள் 2ஆம் தடவை மூல் மதிப்பீடு செய்கின்ற போது எங்களுக்கு ஒரு மிகை ஒன்று ஏற்பட்டால் அந்த மிகையை
ஏற்கனவே நாங்கள் பதிஞ்ச அந்த நட்டத்துக்கு எதிராக சில அந்த மூல் மதிப்பீட்டு பற்றாக்குறைக்கு எதிராக பதிவளிப்பு செய்யப்பட வேண்டுமென்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். நீங்கள் எல்கேஎஸ் படிக்கின்ற போதும் அதை பற்றிய விளக்கங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்த பாருங்கள், மீள் மதிப்பீட்டு குறை. மீள் மதிப்பீட்டு குறைவு பாருங்கள், ஏற்கனவே பார்த்து நாங்கள் மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை வருகின்ற போது அல்ல மீள் மதிப்பீட்டு குறை ஒன்று வருகின்ற போது ஒரு செலவாக நட்டமாக வருமான கூட்டில் ஏனைய செலவில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை வருகின்ற போது அதை நாங்கள் கொண்டு ஏனைய செலவில் காட்டுறோம். அது முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது ஒரு பற்றாக்குறை வருகின்ற போது நாங்கள் அப்படி வெளிப்படுத்தி காட்டுறோம். அதே பாருங்கள், தொடர்ந்து தரப்பட்டிருக்கு, கடந்த காலப்பகுதியில் குறித்த சொத்து தொடர்பாக மீள் மதிப்பீட்டு மிகை காணப்பட்டால். இப்போ நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கின்ற போது ஒரு எங்களுக்கு நட்டம் ஒன்று வருது அல்லது பற்றாக்குறை ஒன்று வருது, அதை நாங்கள் நட்டமாக வெளிப்படுத்தி காட்டுறோம். ஆனால் இதில் சொல்லப்பட்ட அடுத்தபடி என்னென்னு சொன்னால், கடந்த காலப்பகுதியில் குறித்த சொத்து தொடர்பாக மீள் மதிப்பீட்டு மிகை ஒன்று காணப்பட்டால். அப்போ அங்கே ஏற்கனவே ஒரு சொத்தை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்து அங்கே மிகை ஒன்று காணப்படுது. இப்போ நாங்கள் 2ஆம் தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. பாருங்கள், அப்படி பற்றாக்குறை ஏற்பட்டால் மிகைக்கு எதிராக மீள் மதிப்பீட்டு குறைவு பதிவளிக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சொல்லப்பட்டபடி என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு மீள் மதிப்பீடு செய்கின்றோம் சொத்தை நாங்கள் 2ஆம் தடவை. அப்போ 2ஆம் தடவை மீள் மதிப்பீடு செய்ய எங்களுக்கு ஏற்கனவே செய்யப்பட்டு அங்கே ஒரு மிகை ஒன்று காணப்பட்டால் அந்த மிகைக்கு எதிராக இந்த நட்டத்தை நாங்கள் பதிவளிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. இது அடுத்தபடியமாக இருக்கும் மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை வருகின்ற போது. அப்போ நாங்கள் மிகை வருகின்ற போதும் சச்சில் ஏற்கனவே அங்கே நட்டம் இருந்தால் அந்த மிகைக்கு எதிராக பதிவளிக்கிறோம். 2ஆம் தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது நட்டம் இருந்தால் ஏற்கனவே முதல் தடவை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது மிக காணப்பட்ட அந்த மிகைக்கு எதிராக இந்த நட்டத்தை பதிவளிக்கப்பட வேண்டும் என்றதை பற்றி இந்த குறிப்பு எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறதாக இருக்கும். சரிதானே? இது எங்களுக்கு ஒரு கணக்கு செய்கிறதுக்கு ஒரு விளக்கத்துக்காக உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். இப்போ இது தொடர்பான கணக்கில் தான் நாங்கள் அடுத்தடுத்த சில நாங்கள் பார்க்க போகிறதாக இருக்கும். பார்ப்போம். நாங்கள் பாருங்கள், வெளியில் உதாரணம் ஒன்று தரப்பட்டிருக்கு. உதாரணம் ஒன்று, அம்பாள் பிஎல்சியின் 31/3/2020 முடிவடைந்த பட்டத்தில் பின்வரும் மீதிகள் தரப்படுகின்றது. நிலம் ரூபா 35,000 ரூபா. இந்த நிலம் தரப்பட்டிருக்கு, அது 35,000 என்று தரப்பட்டிருக்கு. 1/4/2019 நிலத்தின் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம், அதாவது ஆரம்பத்தில் நிலத்தை மீள் மதிப்பீடு செய்தால் எங்களுக்கு ஒரு ஒதுக்கம் ஒன்று இருக்குது. எவ்வளோன்னு சொன்னால் 5,000 ரூபா காணப்படும். அப்போ நிலத்தின் பெருமதி தரப்பட்டிருக்கு 35,000 சொல்லி, அதே நேரத்தில் பாருங்கள், நிலத்தை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்து ஆரம்பத்திலேயே நிதியாண்டு ஆரம்பத்தில் எங்களுக்கு 5,000 ரூபா காணப்படுது. ஏன்னா நிதியாண்டு 31/3/2020 முடிவடைகின்றது. அப்போ அடுத்தபடியும் என்ன தரப்படுகின்ற பார்ப்போம். பார்த்தீங்கன்றால் 31/3/2020 நிலமானது 2வது தடவையாக ரூபா 28,000 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டு. அப்போ நாங்கள் 2ஆம் தடவையாக நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம். எவ்வளோ மீள் மதிப்பீடு செய்கிறோம்னு சொன்னால் 28,000 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. வருடத்துக்கான லாபமாக 65,000 என கொள்ளட்டாம். அது வருடத்துக்கான லாபம் தரப்பட்டிருக்கு. அப்போ இங்கே பாருங்க, அப்படியே நாங்கள் நிலத்தை மீள் மதிப்பீடு செய்கிறோம். 28,000 நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம். எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு நிதியாண்டு இறுதியில் 31/3/2020 முடிவடைந்த வருடத்துக்கான நிதி கூட்டுகளை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். அப்போ இந்த நடவடிக்கை கொண்டு நாங்கள் நிதி கூட்டுகளில் எவ்வாறு வெளிப்படுத்தணும்னு சொல்லி அவங்களுக்கு நிலம் உண்டு, ஏற்கனவே அங்கே மீள் மதிப்பீடு ஒதுக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம். எவ்வளோ நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வாருங்கள், எங்களுக்கு ஏற்கனவே நிலம் தரப்பட்டிருக்கு. 1/4/2019 நிலத்தின் மீதி இருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 35,000 ரூபா இருக்குது. அப்போ அந்த நடவடிக்கையில் பாருங்கள் பிள்ளைகள், குறிப்பு ஆதாரம் பொறி மற்றும் உபகரணங்களுக்குள்ள நாங்கள் அந்த குறிப்பை வெளிப்படுத்தி காட்ட போகிறோம். அப்போ நிலத்தின் ஆரம் மீதி இருக்குது எங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 35,000 ரூபா இருக்குது. அப்போ ஆரம் மீதி நாங்கள் அங்கே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறோம் 35,000 ரூபா. ஆனங்களை சொல்லியிருக்கிற பாருங்கள், நிலத்தை நாங்கள் நிதியாண்டு இறுதியில் 31/3/2020 நாங்கள் இறுதியில் மீதியாக காட்டுறோம். எவ்வளோ நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம்னு சொன்னால் 28,000 மீள் மதிப்பீடு செய்கிறோம். எவ்வளோ மீள் மதிப்பீடு செய்கிறோம்? 28,000 நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம். ஆனால் நாங்கள் 7,000 ரூபா குறைச்சி மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ இது மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறை. எவ்வளவு? 7,000 ரூபா. ஏன்? எங்கள்கிட்ட நிலம் ஏற்கனவே 35,000 தரப்பட்டிருக்க மீதி. அந்த நிலத்தை நாங்கள் நிதியாண்டு இறுதியில் 28,000 நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ நாங்கள் நிலத்தில் 7,000 ரூபா குறைச்சி மீள் மதிப்பீடு செய்கிறோம். அது நிலம் மீதான மீள் மதிப்பீட்டு பற்றாக்குறையாக இருக்கும். அப்போ இதை நாங்கள் கொண்ட நிதிக்குள்ள நாங்கள் வெளிப்படுத்திக்க எவ்வாறு வெளிப்படுத்துகிறோம்னு சொன்னால் பாருங்கள் பிள்ளைகள், ஏனைய செலவுக்குள்ள நிலம் மீள் மதிப்பீடு நட்டம்னு சொல்லி நாங்கள் 2,000 தான் காட்டியிருக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், எங்களுக்கு 7,000 இருக்குது. அப்போ நிலம் மீதான மீள் மதிப்பீடு பற்றாக்குறை வந்தது 7,000. ஆனால் இங்கே நாங்கள் காட்டியிருக்கிறோம் சொன்னால் 2,000 ரூபா காட்டியிருக்கிறோம். ஏன் நாங்கள் அப்படி 2,000 காட்டிக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் பார்த்து எங்களுக்கு ஏற்கனவே மிக இருந்தால்
இந்த நட்டத்தை அந்த மிகைக்கு எதிராக நாங்கள் ஈடு செய்ய வேணும். அப்போ இந்த பாருங்கள் கணக்கில் தரப்பட்டிருந்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நிலம், அதாவது பாருங்கள் ஆரம்பத்தில் நிலத்தின் மீதான மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் எங்களுக்கு 5000 ரூபாய் இருக்குது. அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் மீள் மதிப்பீடு சேர்க்க 7,000 நட்டம் வந்தது. இந்த 5000 அந்த நட்டத்துக்கு எதிராக, அந்த பற்றாக்குறை 7,000க்கு எதிராக நாங்கள் ஈடு செய்கிறோம். அதை நாங்கள் அந்த அடிப்படையில் வெளிப்படுத்தி காட்டுறோம். இப்போ பாருங்கள், இங்கே எங்களுக்கு நிலத்தை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்யக்க எங்களுக்கு வந்த பற்றாக்குறை 5000 ரூபா, 7,000 ரூபா. எங்களுக்கு வந்த பற்றாக்குறை 7,000 ரூபா. அந்த 7,000ல் எங்களுக்கு நிலத்தை நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கின்ற போது அங்கே வந்த ஒதுக்கம் இருக்குது 5000 ரூபா. அப்போ இந்த 7,000 வந்து பாருங்க பிள்ளைகள், நாங்கள் 5000 ரூபாவை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் அந்த மிகைக்கு எதிராக பதிவளிப்போம். அப்போ 5000 நாங்கள் மிகைக்கு எதிராக பதிவளித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மேலதிகமாக இருக்கின்ற நட்டம் 2000 ரூபா. அப்போ 7,000 ரூபா நட்டம் ஏற்பட்ட பற்றாக்குறை வந்தாலும் அதில் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ நட்டமாக காட்டுறோம்னா 2000 நட்டமாக காட்டுறோம். ஏன் இந்த 2000 தான் நாங்கள் நட்டமாக காட்டுறோம்னு நீங்கள் விளங்கியிருக்கோம். அப்போ நாங்கள் முதல் செய்த கணக்கில் பாருங்கள், ஆரம்பத்தில் நாங்கள் செய்கின்ற போது முதல் தடவையாக மீள் மதிப்பீடு செய்ய எங்களுக்கு எவ்வளவு பற்றாக்குறை வந்ததோ அவ்வளோத்தையும் கொண்டு என்ன செலவுக்கு நாங்கள் நட்டமாக காட்டினோம். ஆனால் இந்த கணக்கில் பாருங்கள், நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு 7,000 நட்டம் வருது. ஆனால் நாங்கள் அங்கே 5000 ரூபா ஏற்கனவே ஒதுக்கீடு இருக்குது. நிலம் மீதான ஒதுக்கீடு முதல் தடவை ஒதுக்கீடு செய்கின்ற போது வந்த மிகை ஒன்று இருக்குது. அப்போ இந்த 7,000 அந்த மிகைக்கு எதிராக நாங்கள் பதிவளிக்கிறோம். அப்போ 7,000 நாங்கள் 5000 அந்த மிகைக்கு எதிராக நாங்கள் பதிவளித்தோம்னு சொன்னால் மிச்சம் 2000 ரூபா இருக்கும். அந்த 2000 தான் கொண்டு வந்து நாங்கள் ஏனைய செலவுக்கு நிலம் மீள் மதிப்பீடு நட்டம் முடிச்சு நாங்கள் 2000 ரூபா காட்டுறோம். இந்த அடிப்படையில் நாங்கள் காட்ட வேண்டியதாக இருக்கும். இனி பாருங்கள், லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றடைக்கு வருமானக்குள்ள நாங்கள் கொண்டே பதிகின்ற போது இதை நாங்கள் பாஞ்சிருக்கிறோம். வருடத்துக்கான லாபம் 65,000 இருக்குது. ஏனைய முற்றுமடங்கிய வருமானம், அதாவது ஏனைய முற்றுமடங்கிய வருமானத்துக்கு கீழே நிலம் மீள் மதிப்பிட்டு குறைச்சீராக்கம் சொல்லி நாங்கள் 5000 ரூபா போட்டு பிரேக்கப் பண்ணியிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இதில் நாங்கள் 5000 போட்டு பிரேக்கப் பண்ணிக்கிறோம் என்றால் இந்த 7,000 ரூபா நட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே இருக்கிற மிகைக்கு எதிராக இந்த 5000 கொண்டே நாங்கள் பதிவளிக்கிறோம். அப்போ 7,000 நட்டம் ஏற்பட்டது, பற்றாக்குறை கொண்டு வந்தது. அப்போ அதில் நாங்கள் 2000 தான் கொண்டு என்ன சில நட்டமாக காட்டுறோம். 5000 நாங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒதுக்கத்துக்கு எதிராக நாங்கள் ஈடு செய்கிறோம். அந்த ஒதுக்கத்துக்கு எதிராக நாங்கள் எவ்வளோத்தை ஈடு செய்கிறோமோ அதை நாங்கள் ஏனைய முற்றக வருமானத்துக்களை கொண்டு வந்து நிலம் மீள் மதிப்பீட்டு குறைச்சீராக்கம்னு சொல்லி 5000 ரூபா போட்டு நாங்கள் பிரேக்கட் பண்ணி காட்டுவோம். சரிதானே? இது அங்கே உரிமை மாற்றக்குள்ள போய் உரிமை மாற்றக்குள்ள நாங்கள் பதியேக்க அங்கே ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 ரூபா மிகை இருக்கும். அந்த மிகையிலேருந்து 5000 நாங்கள் அங்கே கழிச்சு காட்டுறதாக இருக்கும். அப்போ அது அங்கே பூஜ்ஜியமாக வரும். அப்போ அந்த 5000 நாங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒதுக்கத்துக்கு எதிராக நாங்கள் பதிவளிக்கிறபடியால் அதை கொண்டு வந்து நிலம் மீள் மதிப்பிட்டு குறை சீராக்கம் சொல்லி நாங்கள் 5000 பதிகிறோம். இப்படியான சீராக்கங்கள் எங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் வருகின்றது. எனவே இதை நீங்கள் வடிவாக தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும். அங்கே இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை சுருக்கத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே நிலத்தில் மீள் மதிப்பீட்டு மிக ஒன்று அங்கே காணப்படுது. 2ஆம் தடவையாக நாங்கள் நிலத்தை மீள் மதிப்பீடு செய்கின்ற போது 7,000 ரூபா பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ அந்த 7,000 ரூபா பற்றாக்குறையை கொண்டு நாங்கள் கணக்கில் பதியேக்க ஏற்கனவே அங்கே 5000 ரூபா மிக ஒதுக்கீடு கொண்டு இருக்கிறபடியால் அந்த 7,000 நாங்கள் 5000 அதை கூடாக சீராக்கிட்டு மிகுதி 2000 தான் நாங்கள் நட்டமாக கொண்டு வந்து பதிகிறோம். பதிஞ்சிட்டு அந்த 5000 நாங்கள் ஏற்கனவே ஒதுக்கீட்டுக்கு எதிராக நாங்கள் பதிவளித்த நாங்கள் அதை கொண்டு வந்து இதில் காட்டுறோம். இது அங்கே உரிமை மாற்ற கூட்டில் கொண்டே பதியேக்க நாங்கள் மொத்த முற்றகுரமான நாங்கள் போடுகின்ற போது அந்த 5000 ஒதுக்கத்திலிருந்து கழிவறதாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற ஒதுக்கத்தின் மீதி இல்லாமல் போகிறதாக இருக்கும். சரி தானே பிள்ளைகள்? அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியா இருக்குமே. அப்போ இந்த நட்டம் மீள் மதிப்பீட்டு கூற 7,000 நாங்கள் என்ன மாதிரி பதிகிறோம்னு சொன்னால் கெட்ட பதிவை நாங்கள் எழுதி பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், 7,000 ரூபா கொண்டு நாங்கள் நிலத்தில் கழிச்சிருக்கிறோம். எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. அப்போ நில கணக்கில் நாங்கள் செலவைக்கிறோம், அதாவது காணி கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் 2000 ரூபா தான் கொண்டு வந்து நாங்கள் ஏனைய செலவுகளை நட்டமாக காட்டியிருக்கிறோம். அப்போ நாங்கள் நட்ட பதிவை பார்த்தோம்னு சொன்னால் லாப நட்ட கணக்கு வரவு. அப்போ 7,000 ரூபாங்களுக்கு நட்டம் ஒன்று ஏற்பட்டது. ஆனால் நாங்கள் லாபட்ட கணக்கில் வர வைக்கிறோம் 2000 ரூபா. அப்போ மீதி 5000 நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் ஒதுக்கத்துக்கு எதிராக நாங்கள் பதிவளித்தனால் ஏற்கனவே இருந்த ஒதுக்கம் மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம். அப்போ மீள் மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில் நாங்கள் அதை வர வைப்போம். ஒதுக்க கணக்கு வரவு 5000 ரெண்டையும் சேர்த்து நாங்கள் நிலத்தில் பதிஞ்சிருக்கிறோம். அப்போ நிலக்கணக்கு அல்லது காணி கணக்கு, நிலக்கணக்கு செலவு 7,000 ரூபா.
அப்போ நீங்கள் ரெட்டப்பதிவையும் தெளிவாக விளங்கி இருக்கலாம். இரண்டாவது உங்களுக்கு பார்ட் 1 கேள்வியில் இந்த ரெட்டப்பதிவு சில கேட்பான். அப்போ கேட்கின்ற போது நாங்கள் அங்கே பாருங்க முதல் நட்டம் பெருக்க லாபட்ட கணக்கு வரவு காணி கணக்கில் கொண்டு செலவு. காணியில் நட்டம் வந்தால் காணி கணக்கு செலவு. ஆனால் இங்கே பாருங்கள் நட்டம் ஏற்பட்டிருக்கு, பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அப்போ ஒதுக்கத்துக்கு எதிராக நாங்கள் பதிவளிக்க பாருங்கள் என்ன மாதிரி ரெட்டப்பதிவு கொடுக்குறோம்னு சொன்னால் 7,000 ரூபா எங்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டபடியாக நாங்கள் நிலக்கணக்கில் செலவைக்கிறோம் 7,000 ரூபா. அதில் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா நாங்கள் ஏற்கனவே இருக்கிற ஒதுக்கத்துக்கு எதிராக பதிவளிக்கிறோம். முழு மதிப்பீட்டு ஒதுக்க கணக்கில் வர வைக்கிறோம் 5,000 ரூபா. லாபட்ட கணக்கில் வர வைக்கிறோம் 2,000 ரூபா. இப்படி நீங்கள் ரெட்டப்பதிவையும் தெரிஞ்சு வச்சிருங்க பிள்ளைகள். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பார்ட் 1 கேள்வியில் இந்த ரெட்டப்பதிவுகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ரெட்டப்பதிவு தெரிஞ்சால் இன்னும் கணக்கு நிஜத்தில் உங்களுக்கு செம்மையாக்கள் செய்கின்ற போது ரெட்டப்பதிவு தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை வச்சு நீங்கள் சில செம்மையாக்களை உடைச்செடுத்து பதியக்கூடியதாக இருக்கும். சரி பிள்ளைகள், அப்போ இது நாங்கள் ஒரு பற்றாக்குறை ஏற்கனவே மிக இருந்தால் என்ன மாதிரி பதினு சொல்லி பார்த்துருக்கிறோம். அதே மாதிரி என்ன ஒரு உதாரணம் பார்ப்போம். உதாரணம் 2 இங்கே தரப்பட்டுக்கணும். 31/3/2020 முடிவடைந்த நிதி வருடத்தில் பின்வரும் தகவல்கள் தரப்படுகின்றது. காணி 1/4/2019 ரூபா 10,000 ரூபா எங்களுக்கு இங்கே காணின்ற மீதி தரப்பட்டிருக்கு. அடுத்தபடியே பார்ப்போம் நாங்கள் மேலதிக தகவல் தரப்பட்டிருக்கு. காணியானது மூல் மதிப்பிடப்பட்ட தொகையில் பெறுமதி இடப்பட்டிருக்கு. அப்போ காணி அங்கே தரப்பட்ட காணி 10,000 ஏற்கனவே அது மூல் மதிப்பீடு செய்யப்பட்ட ஒரு பெறுமதி. காணியானது 2ஆம் தடவையாக, அப்போ நாங்கள் காணி எஞ்ச 2வது தடவையாக நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். எவ்வளோ மூல் மதிப்பீடு செய்கிறோம்னா நிதியாண்டு இறுதியில் 31/3/2020 12,000 ரூபாக நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ காணி அங்கே 10,000 இருந்தது, நாங்கள் இங்கே 12,000 ரூபாவாக நாங்கள் மூல் மதிப்பீடு செய்யப்பட்டது. இது இன்னமும் பதியப்படவில்லை. அப்போ அந்த மூல் மதிப்பீடு தொடர்பான பதிவுகள் எதுவும் கணக்குகள் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை. இக்காணி முன்னே வருடம் முதல் தடவையாக மூல் மதிப்பீடு செய்யும் போது ஏற்பட்ட பற்றாக்குறையானது. பாருங்கள், நாங்கள் முதல் தடவையாக மூல் மதிப்பீடு செய்திருக்கிறோம். மூல் மதிப்பீடு செய்ய எங்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. 1,200 ரூபாய் என அறிக்கையிடப்பட்டிருந்தது. அப்போ எங்களுக்கு காணியை நாங்கள் முதல் மூல் மதிப்பீடு செய்து எங்களுக்கு ஒரு பற்றாக்குறை ஒன்று ஏற்பட்டது 1,200 ரூபா. அந்த 1,200 ரூபா பற்றாக்குறையாக கணக்கேடுகளில் பதிவு செய்திருக்கிற நிதிக்கூட்டுகளை நாங்கள் பதிவு செய்திருப்போம். அதை கொண்டே நாங்கள் நட்டமாக இணைய சிலக்கில் காட்டியிருப்போம். கடந்த கால நிதிக்கூட்டுகள் வருடத்துக்கான லாபம் இங்கே தரப்பட்டிருக்கு 2,500 ரூபா கொள்ளட்டாம். அது எங்களுக்கு ஒரு தரவாக தரப்பட்டிருக்கு. இந்த விடயங்கள் என்ன மாதிரி பதிவு செய்யப்படும் என்றால் வேண்டப்படுவது 31/3/2020 முடிவடைந்த வருடத்தில் நிதிக்கூட்டுகளில் வெளிப்படுத்தல்கள். நிதிக்குள்ள நாங்கள் என்ன மாதிரி கொண்டே அதெல்லாம் பதிவு செய்யப்படும்னு பார்ப்போம். அப்போ இந்த விடயம் என்ன மாதிரி நிதிக்கூட்டுகளில் வெளிப்படுத்தப்படும் சொல்லி நாங்கள் இங்கே பாருங்க பிள்ளையால் என்ன மாதிரி காட்டப்பட்டிருக்கின்றால் குறிப்பு ஆதனம் பொறிவானத்துக்கு நாங்கள் இதில் குறிப்பில் வெளிப்படுத்த வேணும். அப்போ நாங்கள் அந்த விடயங்களை குறிப்பில் காட்ட வேணும். குறிப்பில் காட்டக்க பாருங்கள், ஆரம்பத்தில் காணின்ற மீதி இருக்குது 10,000 ரூபா. அது எங்களுக்கு ஆரம்பத்தில் தரப்பட்ட மீதி 10,000 ரூபா. காணியை நாங்கள் 2ஆம் தடவையாக மூல் மதிப்பீடு செய்த நாங்கள் நிதியாண்டு இறுதியில் 12,000 ரூபாண்டு மூல் மதிப்பீடு செய்த நாங்கள். அப்போ 31/3/2020 நாங்கள் காணின்ற பெறுமதி எடுக்கிறோம் 12,000 ரூபா. அப்போ 12,000 ரூபான்னு சொல்லி நாங்கள் பதிகிறோம். அப்போ ஆரம்பத்தில் 10,000 ரூபா இருந்தது காணின்ற பெறுமதி. இப்போ நாங்கள் 12,000 ரூபாக நாங்கள் காணின்ற பெறுமதியை மதிப்பீடு செய்கிறோம். எனவே 2,000 ரூபா கூட்டி மதிப்பீடு செய்கிறோம். அது காணியின் மிகையாக இருக்கும். மூல் மதிப்பீடு என்று சொல்லி நாங்கள் 2,000 ரூபா காட்டுறோம். இது காணி மூல் மதிப்பீட்டு மிகையாக இருக்கும். ஏன்னா 2,000 ரூபா காணின்ற பெறுமதி அதிகரித்து காட்டுறோம். அப்போ இதை கொண்டு நாங்கள் அங்கே வரும் நிதிக்கூட்டுகள் நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது எவ்வாறு வெளிப்படுத்தணும் வா. அப்போ எங்களுக்கு அங்கே ஒரு தரவு தரப்பட்டவர் என்ன தரவு தரப்பட்டுக்கன்னு சொன்னால் ஏற்கனவே நாங்கள் காணியை மூல் மதிப்பீடு செய்து 1,200 ரூபா பற்றாக்குறை ஒன்று கணக்குகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிதிக்கூட்டுகளில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அறிக்கையிடப்பட்டிருக்குன்னு வருது. அவங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கடந்த நிதிக்கூட்டுகளில் காணி மூல் மதிப்பீட்டு பற்றாக்குறை நட்டம் என்று சொல்லி ஈனை சிலக்கில் நாங்கள் அதை நட்டமாக காட்டியிருப்போம். அப்போ ஏற்கனவே அங்கே ஒரு நட்டம் ஒன்று இருக்குது. அப்போ இங்கே ஒன்று மிகை ஒன்று வந்தால் இந்த மிகை அந்த நட்டத்துக்கு எதிராக நாங்கள் என்ன செய்யணும், பதிவளிப்பு செய்ய வேணும்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்க. அப்போ இந்த மூல் மதிப்பீட்டு மிக 2,000 ரூபா வந்திருக்கு. அப்போ இந்த 2,000 நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பிள்ளையர் பாருங்கள், 2,000 ரூபா மிக வந்தால் நாங்கள் முதல் கணக்கு பார்த்து நாங்கள் ஆரம்பத்தில் கணக்கு பார்க்க அந்த மிகையை கொண்டு வந்து நாங்கள் ஏற்கனவே அப்படியே கொண்டு வந்து காட்டினாங்கள். எங்கே வருமான கூடில் முட்டடக்க வருமான கூடில் கொண்டு வந்து காட்டுவோம், ஏனைய முட்டடக்க வருமானத்துக்குள்ள. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1,200 ரூபா ஒரு நட்டம் ஒன்று இருக்குது. அப்போ இந்த 2,000 ரூபாவில் இந்த 1,200 ரூபா ஏற்கனவே நட்டமாக பதியப்பட்ட 1,200 ரூபாவை நாங்கள் பதிவளிப்பு செய்ய வேணும். அப்போ 2,000 ரூபா மிக வந்தாலும் அதில் 1,200 ரூபா நாங்கள் ஏற்கனவே பதிஞ்ச நட்டத்துக்கு எதிராக நாங்கள் 1,200 ரூபா பதிவளிப்பு செய்தோம் என்றால் மிகுதி 800 ரூபா இருக்கும். அந்த 800 ரூபாவைத்தான் நாங்கள் எங்கள்கிட்ட கணக்கில் கொண்டு
ஏனைய முற்றக வருமானத்துக்கு கீழே காணி மீள் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி நான் காட்டுவோம். அப்போ உங்களை விளங்கியிருக்கணும். பார்த்தீங்கன்றால் 2000 ரூபா எங்களுக்கு காணியில் மூல் மதிப்பீட்டு மிகை கொண்டு வந்தது. அந்த மிகையை நாங்கள் கொண்டு நேரடியாக ஏனைய முற்றக வருமானத்துக்குள்ள காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி இங்கே காட்ட முடியாது. ஏன் அப்படி காட்ட முடியாதுன்னு சொன்னால் எங்களுக்கு ஏற்கனவே முதல் தடவையாக காணி மூல் மதிப்பீடு செய்து 1200 ரூபா பற்றாக்குறை ஒன்று கணக்கேடுகளில் அறிக்கையிடப்பட்டிருக்கு. அப்போ கணக்கேடுகள் அங்கே அறிக்கையிடப்பட்டிருக்கு 1200 ரூபா பற்றாக்குறை ஒன்று. அப்போ இந்த 2000 ரூபா மிகையை நாங்கள் அந்த 1200 ரூபாய்க்கு எதிராக நாங்கள் பதிவளிப்பு செய்ய வேணும். அப்போ பதிவளிப்பு செய்கின்ற போது பாருங்கள், அந்த 2000ல் 1200 ரூபா நாங்கள் பதிவளிப்பு செய்ய வேண்டாம், மிச்சம் 300 ரூபா தான் கொண்டே நாங்கள் ஏனைய முற்றக வருமானத்துக்குள்ள காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி 800 ரூபா காட்டுவோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், அந்த 1200 ரூபா நாங்கள் ஏற்கனவே பதிஞ்ச நட்டத்தை நாங்கள் இப்போ அந்த மிகைக்கு எதிராக பதிவளிப்பு செய்கின்ற போது ஏனைய செலவுகளை கொண்டு காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி 1200 ரூபா போட்டு நாங்கள் பிரேக்கெட் பண்ணி காட்டுறோம். சரிதானே? ஏனென்று சொன்னால் அந்த ஏனைய செலவுகளை தான் நாங்கள் கடந்த நிதியாண்டில், அதாவது கடந்த கணக்கறிக்கையில் நட்டத்தை 1200 ரூபா காட்டியிருப்போம், செலவாக காட்டியிருப்போம். அப்போ அந்த செலவை நாங்கள் இல்லாமல் செய்கிறதுக்காக தான் கொண்டு என்ன செய்கிறோம், ஏனைய செலவுக்குள்ள காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி 1200 ரூபாய் நாங்கள் காட்டுறோம். சில சந்தர்ப்பத்தில் கொண்டு நீங்கள் இந்த 1200 ரூபாவை ஏனைய வருமானத்துக்குள்ளேயும் நீங்கள் காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி இந்த 1200 ரூபாய் காட்டலாம். அதிலும் பார்க்க நீங்கள் இப்படி காட்டுறதான் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் காணி மூல் மதிப்பீட்டு நட்டம் பற்றாக்குறை நாங்கள் ஏற்கனவே ஏனைய செலவை காட்டியிருப்போம். அந்த செலவிலேருந்து நாங்கள் திருப்பி இப்போ நாங்கள் அதை பதிவளிக்கிறபடியாக இல்லாமல் செய்கிறதுக்காக நாங்கள் காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி 1200 ரூபாய் காட்டுறோம். அப்போ 2000ல் 1200 ரூபாய் கொண்டு வந்து நாங்கள் ஏனைய செலவுக்குள்ள காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி பிரேக்கெட் பண்ணி காட்டுறோம். முக்கியமாக கவனிக்கணும், பிரேக்கெட் பண்ணி காட்டுறோம். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நட்டமாக காட்டியிருப்போம், இப்போ நாங்கள் அதை இல்லாமல் செய்கிறதுக்காக காட்டுறோம். அப்போ ஏனைய வருமானத்துக்குள்ளே நீங்கள் சில சந்தர்ப்பங்களில் காட்டலாம், பிள்ளையாண்டில்லை, ஆனால் இதுதான் சிறந்ததாக இருக்கும். இனி பாருங்கள், இந்த மிச்சம் 800 தான் நாங்கள் கொண்டு காணி மூல் மதிப்பீட்டு மிகைன்னு சொல்லி இங்கே 800 ரூபாயை காட்டுறோம். அப்போ வருடத்துக்கான லாபம் 2500 ரூபாயோட 800 ரூபா கூட்டிப்பட்டு வருடத்துக்கான மொத்த முற்றக வருமானம் 3300 ரூபா வரும். அப்போ இந்த 3300 ரூபா தான் நாங்கள் உரிம மாற்றக்குள்ள கொண்டு கணக்கில் காட்டுவோம். சரிதானே? அப்போ இந்த அடிப்படையில் நாங்கள் பதிவு செய்கிறதா இருக்கும். சரி அப்படியா? அப்போ நான் உங்களுக்கு ஒரு மூல் மதிப்பீட்டில் ஒரு நட்டம் ஒன்றை பார்த்தோம், மிகை ஒன்றை பார்த்தோம், நட்டம் ஒன்றை பார்த்தோம். நட்டம் ஒன்று இருக்கேக்க மிக வந்தால் என்ன செய்கிறது, இப்போ மிக இருந்தால் நட்டம் ஒன்று வந்தால் என்ன செய்கிறோன்னு பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்த பார்ப்போம் பிள்ளைகள் கவனிங்கள். உதாரணம் 3, ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்களில் உள்ளடக்கமும் அவற்றின் திரண்ட பெருமான தீவுகளும் பின்வருமாறு. இதில் நான் பாருங்கள் ஒவ்வொரு கணக்காக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினான். இப்போ இதில் ஒரு 3-4 விடயங்களை நான் இதில் ஒரு சொத்துக்கள் 3 விடயம் இதில் போடப்பட்டிருக்கு. பெருமான தீவுகளும் பின்வருமாறு. 31/3/2020 கிரியம் அல்லது பெறுமதியம் தரப்பட்டிருக்கு. காணிகிட்ட பெருமை தரப்பட்டிருக்கு 30,000 ரூபா. அங்கே திரண்ட பெருமான தேவை இல்லை. திரண்ட பெருமான தேவை பாருங்க வழியில் எங்களை தரப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் 1/4/2019 திரண்ட பெருமான தேவை தரப்பட்டிருக்கு. கட்டணங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் 45,000 ரூபா. திரண்ட பெருமான தேவை தரப்பட்டிருக்கு 11,000 ரூபா. காரியாலய உபகரணம் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,000 ரூபா. அங்கே திரண்ட பெருமான தேவை தரப்பட்டிருக்கு 4,000 ரூபா. அப்போ காணி, கட்டிடம், காரியாலய உபகரணங்கள் தரப்பட்டிருக்கு. அவற்றின் 31/3/2020 கிரியம் அல்லது பொறுமை தரப்பட்டிருக்கு. அங்கே பாருங்கள் 1/4/2019 திரண்ட பெருமான தேவை தரப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காலப்பதின் இறுதியில் எங்களுக்கு அந்த சொத்துக்களின் கிரியம் அல்லது பொறுமை தரப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பாருங்கள் அவன் திரண்ட பெருமான தேவை எங்களுக்கு ஆரம்ப மீதிகள் தரப்பட்டிருக்கு. அங்கே காணிக்கு திரண்ட பெருமான தேவை இல்லை. மற்ற 2 சொத்துக்களுக்கும் கட்டிடங்களுக்கும் காரியாலய உபகரணங்களுக்கும் திரண்ட பெருமான தேவை தரப்பட்டிருக்கு. அடுத்தபடியை பார்ப்போம். 31/3/2020 என்னென்ன தரவு தரப்பட்டிருக்கின்றதை பற்றி பார்ப்போம். 31/3/2020 முடிவடைந்த நடைமுறை வடத்துக்கான பெருமான தேவானது இதுவரை செய்யப்படவில்லை. நடைமுறை வடத்துக்கு பெருமான தேவு இதுவரை செய்யப்படவில்லை. காரியாலய உபகரணங்கள் கிரியத்தின் மீது வருடாந்தம் 25% நேர்கோட்டு முறையில் பெருமானத்தை செய்யப்படும். அப்போ நாங்கள் காரியாலய உபகரணங்களுக்கு பெருமானத்தை செய்கிறோம், 25% நேர்கோட்டு முறையில் செய்கிறோம். நடைமுறை வடத்துக்கான பெருமானத்தை செய்யப்பட எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அங்கே 6 மீதி தரப்பட்டபடியால். நடைமுறை வட்டத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆதனம் பொறி மற்றும் உபகரணங்கள் பின்வருமாறு. நடைமுறை வட்டத்தில் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆதனம் பொறி உபகரணங்கள் தரப்பட்டிருக்கு. 1/7/2019 இந்த டேட்டுகள் தந்தாப்புள்ள இந்த நடைமுறை சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த திகதிகள் மிக முக்கியமாக இருக்கும். பெருமான தேவைகள் கணிப்பிடுகின்ற போது, சொத்துக்களை மூல் மதிப்பீடு செய்கின்ற போது இந்த திகதிகளை நீங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ 1/7/2019 காணி 1 அதில் கிரியம் தரப்பட்டிருக்கு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 லட்சம் ஒன்று தரப்பட்டிருக்கு. 100 லட்சம் ரூபா கிரியத்தில். 1/10/2019 காரியாலய உபகரணங்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு செய்திருக்கிறோம். அப்போ காணியும் ஒன்று கொண்டு செய்திருக்கிறோம், காரியாலய உபகரணம் ஒன்று நாங்கள் கொண்டு செய்திருக்கிறோம். அப்போ
காணி வந்து நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம் 100 லட்சம் ரூபாவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் காணி அளவு நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம் 50 லட்சம் ரூபாவுக்கு. அதன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2019. இந்த உருப்படிகள் கணக்குகளில் முறையாக பதியப்பட்டுள்ளன. கவனிக்கணும் பிள்ளைகள், இந்த உருப்படிகள் கணக்குகளில் நாங்கள் முறையாக பதியப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் முறையாக பதியப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அங்கங்களுக்கு திகதி தந்தவர், அதாவது கிரியம் அல்லது பெறுமதி தந்தவர், நிதியாண்டு இறுதியில் டேட் தரப்பட்டிருக்கு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியும் இருக்கிறார், உங்களுக்கு இந்த உருப்படிகள் முறையாக கணக்கில் பதியப்பட்டிருக்கு. அப்போ இந்த நிதியாண்டு நாங்கள் 2 சொத்துக்கள் கொண்டு செய்திருக்கிறோம். அப்போ கொண்டு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களை பார்த்தீங்கன்னா காணி காரிய லவணங்கள் கணக்கெடுகளை முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த உருப்படிகள் கணக்கில் முறையாக பதியப்பட்டது. 4வது தரப்பட்டு பாருங்கள், கட்டிடங்கள் 2வது தடவையாக, இப்போ நாங்கள் கட்டிடங்களை முன் மதிப்பீடு செய்கிறோம். 2வது தடவையாக 1/4/2019 பாருங்க. அப்படியே நாங்கள் நிதியாண்டு ஆரம்பத்தில் நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். அதாவது 1/4/2019 எவ்வளோ நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம்னு சொன்னால் 380 லட்சத்துக்கு நாங்கள் மதிப்பீடு செய்கிறோம். அதாவது 380 லட்சமாக நாங்கள் மீள் மதிப்பீடு செய்கிறோம் கட்டுறங்களை. 31/3/2016 முதல் தடவையாக கட்டடங்கள் மூல் மதிப்பீடு செய்யப்பட்ட போது, அப்போ ஏற்கனவே இந்த கட்டடங்கள் மூல் மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. அது இப்போ சொன்னால் 2014 மூல் மதிப்பீடு செய்திருக்கிறோம். மூல் மதிப்பீடு செய்யப்பட்ட போது எங்களுக்கு 15 லட்சம் ரூபா குறை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அப்போ முதல் தடவையாக இந்த கட்டடங்கள் மூல் மதிப்பீடு செய்யப்பட்டு அங்கே குறை ஒன்று காணப்படுது கணக்கேடுகளில். 2வது தடவை மூல் மதிப்பீட்டுக்கு பின்னர், அப்போ நாங்கள் 2ஆம் தடவையாக இந்த மூல் மதிப்பீடு செய்கிறோம். அதாவது 380 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம் 2வது தடவையாக. 2வது தடவையாக மூல் மதிப்பீட்டுக்கு பின்னர் கட்டத்தின் எஞ்சிய பயன்தர ஆயுள் காலம் 8 வருடங்களாக மதிப்பீடு செய்யப்பட்டு, அப்போ இந்த ஆயுள் காலம் மதிப்பீடு செய்திருக்கிறோம் 8 வருடங்களாக. எஞ்சிய பெறுமதி 0 என கொள்ளட்டும். எஞ்சிய பெறுமதி வந்து 0 என கொள்ளட்டும் இருக்கிறது. 2வது தடவை மூல் மதிப்பீட்டுக்காக எவ்வித கணக்கீட்டு பதிலும் மேற்கொள்ளப்படவில்லை. அப்போ சொத்துக்களை கொண்டு செய்தற்கு அங்கே பதியப்பட்டு தந்திருக்கிறார். இந்த மூல் மதிப்பீடு தொடர்பாக எந்த விதமான பதிவுகளும் கணக்கேடுகளில் மேற்கொள்ளப்படவில்லை தந்திருக்கு. அப்போ இது தொடர்பாக எங்களுக்கு என்ன கேள்விகளுக்கு பட்டிருக்குன்னு பார்த்தோம் என்றால், அதே மாதிரி பாருங்கள் 31/3/2020 முடிவடைந்த ஆண்டுக்கான நிதி கூட்டுகளை வெளிப்படுத்த, நிதி கூட்டுகளை இந்த விடயங்களை நாங்கள் எவ்வாறு வெளிப்படுத்துகிறான்னு பார்ப்போம். அப்போ இங்கே பாருங்கள், ஆதனம் பொறி உபகரணத்துக்கான குறிப்பு தரப்பட்டிருக்கு. அப்போ இந்த குறிப்பை தான் நீங்கள் கவனிக்க வேணும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்கள், எங்களுக்கு ஆரம்பத்தில் காணி தருகின்ற போது இந்த தரப்பட்ட தரவெல்லாம் 3 சேவர் வெட்டப்பட்டிருக்கின்றத 0 ரூபாவில். பாருங்க பிள்ளைகள், காணி பாருங்கள் அங்கே ஆரம்பம் தரப்படுகின்ற போது 30,000 ரூபா பெறுமதி தரப்பட்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு விளங்கணும், இந்த நிதியாண்டில் நாங்கள் காணி ஒன்று கொண்டு செய்த நாங்கள் 10,000 ரூபாவுக்கு. அது கணக்கெடுகளில் பதிவு செய்யப்பட்டபடியால் அப்போ ஆரம்பி மீது நீங்கள் பதியேற்க 20,000 ரூபாண்டு நாங்கள் பதிகிறோம். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். கணக்கெடுகள் நீங்கள் வருகின்ற போது நீங்கள் பதிய வேணும். ஆரம்பத்தில் காணின்ற பெறுமதி எங்களுக்கு அங்கே 30,000 ரூபா தரப்பட்டது. அந்த 30,000க்கு இந்த நிதியாண்டில் நாங்கள் 10,000 ஒரு மேலே காணி ஒன்று நாங்கள் கொண்டு செய்த நாங்கள் அந்த கொள்வனவும் சேர்த்து தான் நாங்கள் 30,000 தரப்பட்டது. அந்த இந்த வருஷம் நாங்கள் கொண்டு செய்தபடியாக இந்த வருஷத்தில் நாங்கள் கொண்டு செய்யப்பட்ட பெறுமதி கொள்வனவாக நாங்கள் இந்த முறை நிதி கூட்டுகளை நாங்கள் வெளிப்படுத்தி காட்டுவோம். எனவே தான் நாங்கள் என்ன செய்கிறோம், ஆரம் மீது 20,000 காட்டுறோம். இந்த நிதியாண்டில் கொண்டு செய்யப்பட்ட 10,000 ரூபாவை நாங்கள் இவ்விடத்துக்கான சேர்ப்பாக நாங்கள் 10,000 ரூபா காட்டுறோம். அதே மாதிரி தான் காரியாலய உபகரணத்துக்கும் நாங்கள் ஆரம் மீதி போடுகின்ற போது 10,000 போடுறோம். ஏனென்று சொன்னால் அதுவும் இந்த வருஷம் நாங்கள் 5,000 ரூபா பெறுமதியான காரியாலயம் கொண்டு செய்த நாங்கள். அப்போ 5,000 ரூபா பெறுமதியான காரியாலயம் கொண்டு செய்தபடியால் இவ்வட சேர்ப்பாக நாங்கள் கொண்டு காட்டுறோம் 5,000 ரூபா. அப்போ ஆரம் மீதி போடுகின்ற போது இவ்வாறு நாங்கள் பிரித்து போடணும். ஏன்னு சொன்னால் இந்த வருஷம் கொண்டு செய்தால் சேர்ந்திருந்தால் அதை கழிச்சு போட்டு தான் ஆரம் மீதி போடணும். இந்த வருஷம் சேர்ப்பை நாங்கள் அங்கே இவ்வருட சேர்ப்புன்னு சொல்லி நாங்கள் புரிம்பாக அங்கே காட்டப்பட வேணும் என்று அது இந்த முறை கொண்டு செய்யப்பட்டபடி அதை இந்த வருஷம் வெளிப்படுத்தி காட்டவும். அடுத்த பாருங்கள், இந்த வருஷத்துக்கான ஆரம்பத்தில் வருமான தேர்வு ஆரம் மீதி எங்களுக்கு தரப்பட்டபடியால் நாங்கள் ஆரம்பத்தில் போடுறோம் 11,000 ரூபா, இங்கே 4,000 ரூபா போடுறோம். அப்போ எங்களுக்கு பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேணும், இந்த கட்டுரை நாங்கள் எப்போ மூல் மதிப்பீடு செய்கிறோம் என்றால் எங்களுக்கு அங்கே டேட் தரப்பட்டது நிதியாண்டு ஆரம்பத்தில் நாங்கள் கட்டுறதை மூல் மதிப்பீடு செய்கிறோம். அதாவது 1/4/2019 நாங்கள் கட்டுறங்களை மூல் மதிப்பீடு செய்கிறோம். 38,000 நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ நிதியாண்டு ஆரம்பத்தில் மூல் மதிப்பீடு செய்கிறபடியால் அப்போ நாங்கள் அங்கே கொண்டு பார்த்தோம்னா நிதியாண்டு இறுதியில் மூல் மதிப்பீடு செய்கிறபடியால் நாங்கள் எல்லா பெருமாத்தையும் வெளியிட்டாங்க. இது ஆரம்பத்தில் நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறபடியால் மூல் மதிப்பீட்டுக்காக அகற்றிய தேவைன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் இருக்கிற மீதி 11,000 நாங்கள் கழித்து அதை நாங்கள் அங்கே மூல் மதிப்பீட்டுக்காக அகற்றிய திரண்ட பெருமான தேவைன்னு சொல்லி கட்டுறது வந்து நாங்கள் கழித்து காட்டுறோம்.
நான் ஏற்கனவே சொன்ன முடியாது பாருங்கள், ஒவ்வொரு கணக்கில் நாங்கள் ஒவ்வொரு மாதிரி செய்வோம். அந்த தார தரவு டேட் திகதிகளை நாங்கள் கவனிக்க வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பத்தில் கட்டத்தை நாங்கள் முன் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ ஆரம்ப தினத்தில் முன் மதிப்பீடு செய்கிறபடியால் ஆரம்பத்தில் இருக்கிற வருமானத்தை நாங்கள் கழித்து அங்கே சொத்து கணக்குக்கு மாற்றுறோம். சொத்துலேருந்து அங்கே பிரேக்கப் பண்ணி காட்டுறோம். சரி தானே? அப்போ இதை நாங்கள் விளங்கி கொள்கிறோன்னு சொன்னால், அதாவது பெருமானத்தை நாங்கள் இல்லாமல் செய்கிறோம். 22 பெருமானத்தையை நாங்கள் வர வச்சு கொண்டு அந்த உரிய சொத்து கணக்கில் நாங்கள் செலவில் பதிகிறோம். அதான் இங்கே கழிச்சு பிரேக்கப் பண்ணி அங்கே கழித்து காட்டுறோம். இப்போ பாருங்கள், அந்த கட்டத்தை நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். எவ்வளோ மூல் மதிப்பீடு செய்கிறோம் என்றால் 38,000 ரூபாக நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ எவ்வளோ பெருமையான கட்டத்தை நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம் 38,000 சொன்னால், இங்கே பாருங்கள் நாங்கள் பெருமாத்தையே வெளியேற்றிட்டோம். அப்போ நீங்கள் கவனிக்க வேணும், எங்களுக்கு கட்டணம் ஆரம்பத்தில் இருந்தது 45,000 ரூபா பெறுமதியான கட்டணம் இருந்தது. இப்போ நாங்கள் 11,000 ரூபா பெருமானத்தேவை நாங்கள் திரண்ட பெருமானத்தேவை நாங்கள் வெளியேற்றிட்டோம். அப்போ கழித்தோம் என்று சொன்னால் காணி அதை கட்டுறதுன்ற கொண்டு செல் மீதியை நாங்கள் பார்த்தோம் என்றால் 34,000 ரூபா பெறுமதியான கட்டணம் தான் எங்கள்கிட்ட போயிருக்கு. அந்த 34,000 ரூபா பெறுமதியான கட்டத்தை தேறிய கொண்டு செல் பெறுமதியான கட்டத்தை தான் நாங்கள் 38,000 மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ நாங்கள் எவ்வளவு மூல் மதிப்பீடு செய்கிறோம்னு சொன்னால் 4,000 ரூபா கூட்டி மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ நாங்கள் இப்போ எவ்வளோ கூட்டி மூல் மதிப்பீடு செய்கிறோம்னா 4,000 ரூபா கூட்டி நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். மூல் மதிப்பீட்டில் நாங்கள் 4,000 போகிறோம். அப்போ இந்த 4,000 ரூபா மிக ஒன்று ஏற்படும். இனி பாருங்க பிள்ளைகள், அடுத்த ஒரு விடயம் தரப்பட்டவர் என்றால், மூல் மதிப்பீடு செய்த பிறகு கட்டிடத்தின் ஆயுள் காலம் தந்திரப்பட்டுக்கு 8 ஆண்டுகள். அப்போ இந்த பெருமாத்தை செய்கிற முறை உங்களுக்கு தெரியும். நேர்கோட்டு முறையில் நாங்கள் பெருமாத்தை செய்கின்ற போது சொத்தின் கிரியத்திலிருந்து எஞ்சிய பெருமதி இருந்து அதை கழித்து ஆயுள் காலத்தில் பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பெருமாத்தை வரும். அது எல்கேஎஸ் நீங்கள் படிக்கின்ற போது அதை பற்றிய விளக்கங்கள்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எச்ச பெருமதி 0 என்று சொல்லட்டாம், எஞ்சிய பெருமதி இல்லை. அப்போ சொத்தின் கிரியை நாங்கள் இப்போ மதிப்பீடு செய்திருக்கிறோம் 38,000 ரூபா. இந்த 38,000 ரூபா பெறுமதியான கட்டடத்தை நாங்கள் ஆயுள் காலம் 8ஆல் பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பெருமானத்தேவு வரும். அப்போ இதை நாங்கள் 8ஆல் பிரித்தோம் என்றால் எங்களுக்கு பெருமானத்தேவு எடுக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வளோ பெருமானு சொன்னால் 4,750 ரூபா எங்களுக்கு இந்த ஆண்டுக்கான பெருமானத்தேவை எங்களுக்கு கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா மூல் மதிப்பீடு செய்த அப்புறம் சொத்தின் ஆயுள் காலம் 8 ஆண்டுகளாக நாம் மதிப்பீடு செய்கிறோம். எச்ச பெறுமதியை 0 என கொள்ளட்டாம். எனவே மூல் மதிப்பிடப்பட்ட பெறுமதியை நாங்கள் ஆயுள் காலத்தில் பிரிக்கிறோம். ஏன்னு சொன்னால் விலகிக் கொள்வோம். நாங்கள் நிதியாண்டு ஆரம்பத்தில் நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிறோம். அப்போ நிதியாண்டு ஆரம்பத்தில் மூல் மதிப்பீடு செய்தபடியால் நாங்கள் நிகழாண்டுக்கான பெருமானத்தை காணுகின்ற போது ஆரம்பத்தில் மூல் மதிப்பீடு செய்யப்பட்ட பெறுமதியை நாங்கள் ஆயுள் காலத்தில் பிரித்தோம்னு சொன்னால் பெருமானத்தேவை கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதை நாங்கள் இவ்விடத்துக்கான பெருமானத்தை என்று காட்டி கட்டிட பெருமானத்தை என்றபடியாக நாங்கள் கொண்டு நிர்வாக செலவுகளையும் இவ்வாண்டுக்கான பெருமானத்தை சொல்லி நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேணும். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அப்போ எங்களை பாருங்கள், ஆரம்பத்தில் இருக்கிற மீதியெல்லாம் நாங்கள் வெளியேற்றிட்டோம். அப்போ இந்த நிகழாண்டு தேவை தான் இறுதி மீதியாக வரும். சொத்திட கிரியத்தில் இருந்து அங்கே மதிப்பிடப்பட்ட மூல் மதிப்பிடப்பட்ட பொறுமையிலிருந்து இதை கழித்து நாங்கள் கொண்டு செல் மீதியை நாங்கள் எடுக்கிறோம். அது கொண்டு செல் மீதியாக இருக்கும். அதே மாதிரி காணியை நாங்கள் அப்படியே கூட்டி மாற்றுறோம். காரியால கோணத்தை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பாருங்கள், ஆரம்பத்தில் மீதி 10,000 ரூபா இருந்தது. எங்களுக்கு தெரியும் பெருமானத்தேவை நாங்கள் மதிப்பீடு செய்ய வேணும். மதிப்பீடு செய்ய மொத்தம் ஆரம்பத்தில் எங்களுக்கு இறுதியில் மீதம் தான் 15,000 ரூபா. அப்போ ஆரம்ப மீதி நாங்கள் 10,000 ரூபா வெளிப்படுத்தி காட்டுறோம். பெருமாத்தி வீதம் வந்தங்களுக்கு தெரியும் 25 வீதம் தந்தவர். அப்போ நீங்கள் கவனிக்க வேணும், 10,000 ரூபாவுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் 25 வீதம் பெருமானத்தை பார்ப்போம். பெருமானத்தை 25 வீதம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு 2,500 ரூபா பெருமானத்தை வரும். அதே நேரத்தில் 5,000 ரூபா பெருமையான சொத்து நாங்கள் கொண்டு செய்தாங்க இந்த வருஷம். அப்போ நாங்கள் அங்கே டேட்டா கவனிக்கணும். 5,000 ரூபா பெருமையான சொத்து நாங்கள் கொண்டு செய்தாங்க. எப்போ கொண்டு செய்தாங்கன்னா 1/10/2019 நாங்கள் 6 மாத பெருமாது டேட்டை பாருங்கள். டேட் கொண்டு செய்த தினத்திலிருந்து நிதியாண்டு இறுதியை பாருங்கள், அங்கே 6 மாதம் வரும். எனவே 5,000 ரூபாவுக்கு நாங்கள் 25 வீதம் பார்த்து அரை வருஷத்துக்குரிய பெருமாத்தையை பார்க்க வேணும். அப்போ 5,000 ரூபாய்க்கு நாங்கள் 25 வீதம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பாருங்கள், 1,250 ரூபா. அதில் அரை வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 625 ரூபா. அந்த 2,500 ரூபாவில் 625 நீங்கள் கூட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வரும். அதாவது காரியால வனங்களுக்கான இந்த ஆண்டுக்கான பெருமானத்தை நாங்கள் கணிப்பீடு செய்யக்கூடிய இருக்கும் 3,125 ரூபா. அதைத்தான் நாங்கள் உங்களை காட்டிக்கிறோம். ஈவடத்துக்கான பெருமானத்தேவு 3,125 ரூபா. இந்த அடிப்படையில் நாங்கள் நிகழாண்டு பெருமானத்தை நாங்கள் வெளிப்படுத்த வேணும். அவையில் பாருங்கள், நாங்கள் 2-3 விஷயம் சொல்லி காட்டி தரப்பட்டிருக்கு. இந்த ஆயுள் காலங்கள் வந்தால் மூல் மதிப்பீடு செய்த அப்புறம் என்ன மாதிரி பெருமானத்தை காண்றது, கொரோனா செய்யப்பட்டால் அதை நாங்கள் என்ன மாதிரி வெளிப்படுத்தி காட்ட வேணும், அதுக்கு பெருமானத்தை நாங்கள் என்ன மாதிரி மதிப்பீடு செய்ய வேணும், எவ்வாறு
உங்களோட சொத்து அசைவு கூட்டில் அதாவது ஆதனம் பொறி வர கூட்டில் குறிப்பில் நாங்கள் வெளிப்படுத்தி காட்ட மட்டும் தான் நாங்கள் இதில் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களை கொண்டு நாங்கள் பதியேற்க இந்த படியங்களை லாபம் அல்லது நட்டம் மற்றும் ஏனைய முற்றக்க வருமான கூடில் ஏனைய முற்றுமடங்கிய வருமானம்னு சொல்லி கட்டிட மூல் மதிப்பீட்டு மிகன்னு சொல்லி நாங்கள் 2500 ரூபா காட்டுறோம். ஏன் நாங்கள் 2500 ரூபா காட்டுறோம்னு சொன்னால் நாங்கள் 4000 ரூபா கூட்டி மூல் மதிப்பீடு செய்தாலும் நாங்கள் ஏற்கனவே ஒரு கடந்த காலத்தில் நாங்கள் கட்டத்தை மூல் மதிப்பீடு செய்து ஏற்பட்ட ஒரு பற்றாக்குறை ஒன்று 1500 ரூபா இருந்தது. அப்போ 4000 ரூபா மூல் மதிப்பீட்டு மிக வந்தாலும் அதில் 1500 ரூபா கடந்த காலத்தில் நாங்கள் பதிஞ்ச நட்டத்துக்கு எதிராக நாங்கள் பதிவளிக்க போகணும். அதான் ஏனைய சில கிரௌண்டு காட்டிக்கிறோம். கட்டுற மூல் மதிப்பீட்டு குறை சீராக்கம்னு சொல்லி நான் இங்கே 1500 ரூபா காட்டியிருக்கிறேன். அப்போ 4000ல் 1500 ரூபா நாங்கள் அந்த ஏற்கனவே இருக்கிற நட்டத்துக்கு எதிராக பதிவளிக்கிறதால மிச்சம் 2500 ரூபா தான் கட்டிட மூல் மதிப்பீட்டு மிகையாக நாங்கள் கொண்டு காட்டுவோம். சரி, அப்படியே மற்ற நிகழாண்டு பெருமானத்தை கொண்டு நாங்கள் நிர்வாக செலவுகளை கட்டிட பெருமான தீவு அதே மாதிரி காரியாலோன பெருமாத்தைன்னு காட்டுவோம். அங்கே ஆதனம் பொறிவான கூட்டில் இருக்கிற குறிப்பில் இருக்கிற மொத்த விடயத்தை கொண்டு நாங்கள் ஆதனம் மற்றும் பொறிவானம்னு சொல்லி நாங்கள் இதிலமாக்குள்ள மொத்தமாக வெளிப்படுத்தி காட்டுவோம். குறிப்பிலக்கத்தை போட்டு நாங்கள் காட்டுவோம். நான் உங்களுக்கு அதெல்லாம் ஏற்கனவே போமெட் தருகின்ற போது நான் விளக்கமாக சொல்லி தந்தனான். இப்போ நான் ஒவ்வொரு விடயங்களும் தனித்தனியாக காட்டியிருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நாங்கள் பிள்ளைய ஒரு முக்கியமான விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த சொத்துக்களை நாங்கள் மூல் மதிப்பீடு செய்கிற விடயம். அப்போ மூல் மதிப்பீடு என்றால் எவ்வாறு இடம்பெறுகின்றது, அது ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் எவ்வாறு பதிவு செய்கிறோம்ன்றதை பற்றி நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்கமாக பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த விளக்கங்களை நீங்கள் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள வேணும். விளங்கிக் கொள்கின்ற போது நீங்கள் நிதிக்கூட்டுகளை தயாரிக்கின்ற போது உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். எனவே அந்த விடயங்களை நீங்கள் விளங்கிக் கொண்டு இதை தொடர்பான பயிற்சிகள் உங்களுக்கு எங்களோட ஆசிரியர் கை நூலையும் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பயிற்சிகளை செய்து பாருங்கள். நாங்கள் அடுத்தாக தொடர்ந்து இதில் வருகின்ற அடுத்தடுத்த செம்மையாக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்த்து நாங்கள் ஒரு நிதிக்கூட்டுகளை தயாரிக்கிறத பற்றியும் நாங்கள் இந்த கல்வி ஜீவன் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.